நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சுவடுகள் நிகழ்ச்சி. இன்றைய சுவடுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு திரு அருண் சித்தார்த் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். யாழ் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராக சர்வஜன அதிகாரம் என்ற கட்சியின் சார்பில் செயற்பட்டு வருகின்ற அருண் சித்தார்த் அவர்களை நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நிகழ்ச்சியோடு பயணிக்க இருக்கிறோம். அந்த வகையில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இணைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்து கொள்ள சம்மதித்ததற்கு நன்றி அருண் சித்தார்த். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி. இந்த நேர்காணலுக்கு வளமையாக என்ன உங்களுக்கு தெரியும், நேர்காணல்கள் அழைக்கிறதுக்கு நிறைய ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பயப்படுவார்கள். அதை மீறி நீங்க அழைத்திருக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களோடு பேசி இருக்கிறோம். ஆகவே உங்களோடு தொடர்ச்சியாக பயணிப்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே சமயம் நேர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்தை ஆரம்பத்தில் தெரிவித்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நம்புகிறேன். அதாவது இவ்வாறான இளைய தலைமுறையினுடன் நாங்கள் பயணிப்பது அல்லது சர்ச்சைக்குரிய விஷயங்களோடு பயணிக்கின்ற அரசியல் தரப்பினரோடு நாங்கள் பயணிப்பது என்பது மக்களுக்கு உண்மைகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அன்றி, அதாவது இந்த சமூக வலைத்தளங்களினூடாக பிரபலமாவதற்கோ அல்லது சமூக வலைத்தளங்களில் அதிக வியூஸ்களை பெற்று அதனால் நமது வானொலியை பிரபலப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடுகள் அல்ல. ஆகவே இன்றைய அருண் சித்தார்த்தனுடைய இந்த செவ்வியும் அவ்வாறான உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாகவே நான் எடுத்து வருகிறோம் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த விதமான விளம்பர நோக்கமுமின்றி ஒரு தரப்பு தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு அவரை இப்போது குறிப்பிட்டது போல ஊடகங்கள் அவரை அணுகுவது என்பது ஒரு சிக்கலான விடயமாக அவரை கருதுகின்ற போது நாங்கள் இவ்வாறான தரப்பினரை இணைத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறோம். நாம் அதிகம் பேசாமல் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருண் சித்தார்த், உங்களுடைய அண்மைக்கால பதிவுகள் பலவற்றை நான் அவதானித்து வருகிறேன். அதிலும் குறிப்பாக நீங்கள் இந்த துணுக்காய் வதை முகாம் தொடர்பாக பல தரப்பினருடனும் தொலைபேசியில் உரையாடுகிறீர்கள். அதில் நேர்மறையான உங்கள் கருத்தோடு ஒத்துசைந்து கருத்து சொல்லுபவர்களும், அதே சமயம் உங்களை பயமுறுத்தி திட்டி அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுபவர்களுடைய பதிவுகளையும் பாரபட்சமின்றி நீங்கள் உங்கள் முகநூல் பக்கத்தினூடாக பதிந்து வருகிறீர்கள். இந்த துணுக்காய் வதைமுகம் என்பது உங்களுடைய மனைவியினுடைய தகப்பனார், அதாவது உங்களுடைய மாமனார், அவர் உங்களுக்கும் சொந்த மாமனார் என்று நம்புகிறேன், அப்படித்தானே? அவர் காணாமல் ஆக்கப்பட்டது அல்லது அவர் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்புவது தொடர்பாகவே இந்த பிரச்சனை ஆரம்பமானது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த சம்பவத்தை சுருக்கமாக முதலில் நேயர்களுக்கு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஏன் இந்த விடயத்தில் ஈடுபட ஆரம்பித்தீர்கள் என்ற விடயத்தை சொல்ல முடியுமா? அந்த நான் யாழ்ப்பாணத்துல சுன்னாகம் என்கின்ற ஊரை சேர்ந்த நான் 1978 பிறந்து என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியராக முதலாவது அவருடைய பாடசாலையாக கல்கமோவில் இருக்கிற ஒரு சிறிய பாடசாலை ஒன்று கிடைத்து பணியின் நிமித்தம் அம்மா அங்கு சென்று விட்ட பின்னர் நான் என்னுடைய அம்மம்மா வீட்டுல சுன்னாகத்துல தான் வளர்ந்தேன். அப்ப 78 பிறந்து என்னுடைய இந்த நான் குறிப்பிடுகின்ற மாமாமார் அம்மாட சகோதரர்கள் ஒரு ஆள் இல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய மச்சால், அவரோட அப்பாவும் இன்னும் இருவருமாக மூவர் 90ஆம் ஆண்டுன்னு சொல்லக்குள்ள எனக்கு 12 வயசு. அப்ப உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண சமூகத்துல மாமான்றது ஒரு 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 மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக எல்லாருக்குமே யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எங்களுக்கு தந்தைமாரை விட மாமாக்கள் தான் கூடுதலா வளர்க்கிறது பாசமாக. அப்ப என்னுடைய தந்தையும் அவர் ஒரு ஊடகவியலாளராக லேக் ஹவுஸ்ல கொழுப்புல பணியாற்றி கொண்டிருந்தார், அம்மா கல்கமுவல. நான் இங்க இந்த காணாமல் போன இந்த 3 மாமாக்களும் தான் என்ன வளர்த்தது. அதாவது உங்களுடைய 3 மாமாமார் காணாமல் போயிருக்கிறார். நான் ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்ல, 3 பேர். ஒரு ஆள் தான் அந்த காலத்துல EPRLF பத்திரிகைகள் போஸ்டர்கள் ஒட்டுறதுக்காக அவர்களால் அழைக்கப்பட்டு அந்த ஒரு தொடர்பு அவருக்கு இருந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமம் பூராகவே சாதிய அடிப்படையில ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறதால பெரும்பாலும்
இபிஆர்எல்எஃப் தான் அந்த காலகட்டத்துல எங்களுடைய கிராமத்துல நிறைய பேருக்கு தொடர்பு இருந்தது. ம், ம். அப்ப இவர் ஒரு ஆக்டிவான ஒரு ஒரு இபிஆர்எல்எஃப் போராளி அல்ல, ம். ஆனால் அவர்களோட இவர் தெரிஞ்சிருக்கிறார். அப்ப ஆ. அந்த காரணத்துக்காக இவரை வந்து விசாரணை என்று சொல்லி கொண்டு போகல. ஏனைய இருவரையும் எந்த விதமான அவர்கள் கொஞ்சம் கூட இப்ப முதலா நான் சொன்ன புவனேஸ்வரன் என்ற இப்ப எங்களுடைய அப்பப்பாட பேர் வந்து அப்பையாட பேர் வந்து செல்லர் புவனேஸ்வரன் என்கின்றவர், நாங்க பூமாமா என்று சொல்றது, அவரைத்தான் இவைய முதல்ல கொண்டு போனோம். அதாவது இபிஆர்எல்எஃப்காக அவர்களோடு இணைந்து வேலை செய்த ஒருவர் இணைந்து வேலை செய்தனா இந்த போஸ்டர் ஒட்டினது அவையில பேப்பர் வீசது அவ்வாறான ஒரு காரணங்கள் தான். ஒரு ஆயுத பயிற்சி எடுத்து ஒரு ஆயுத போராளி கூட இல்ல. அப்ப அவரை கொண்டு போன காலகட்டத்துல ஏனைய இருவரையும் அந்த மற்ற இருவர் வந்து எந்த விதமான இயக்க தொடர்புகளுமே அற்றவர். ஒரு ஆள் என்னுடைய மனைவியிட தகப்பனார், அவருடைய பெயர் தங்கத்துறை, செல்லர் தங்கத்துறை. இன்னும் ஒரு ஆள் கடைசி, அவர் ஒரு 19 வயசு அந்த காலகட்டத்துல, அவருக்கு பேர் செல்லர் அரியதுரை. அப்ப இந்த 3 பேரையும் 90ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அளவுல எங்கட ஊர்ல இருந்து ஒரு வெள்ள வேன்ல வந்து அந்த 20ஆம் தேதி எங்கட 3 பேர் மட்டுமே இல்ல, எங்கட ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் புலிகளால கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். சரி, அந்த இடத்தில் நான் உங்களை அடிக்கடி குறுக்கிடுவேன் அருண், கோவிக்க வேண்டாம். 90ஆம் ஆண்டு நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட திகதியிலே, அதாவது நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னரே இபிஆர்எல்எஃப் அமைப்பு என்பது தடை செய்யப்பட்டு விட்டது என்று நம்புகிறேன். அது 86, 87களில் நடந்திருக்க வேண்டும். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 86க்கு முதல் அது நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் 90களில் உங்கள் கிராமத்தில் வந்து இபிஆர்எல்எஃப் இயக்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 20 மேற்பட்டவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் உங்கள் மாமா 3 பேர், அதாவது புவனேஸ்வரன், தங்கத்துறை, அரியத்துறை ஆகிய 3 பேர் உட்பட 20 பேர் தமிழீழ விடுதலை புலிகளினால் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கொண்டு செல்லப்பட்டவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளினால் தான் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீர்கள்? என்னன்னா, அந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், பிரேமதாசா அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை 88ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தல்ல பிரேமதாசா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். அதன் பின்னர் 89ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கண்டி தலதா மாளிகையில வச்சு அவருடைய முதலாவது உரை நிகழ்த்துகின்றார், சத்தியப்பிரமாணம் எடுத்து. அந்த முதலாவது உரையிலேயே அவர் விடுதலை என்று நான் சொல்றது இல்ல, புலிகளையும் அல்லது பாசிச புலிகளையும் தென்னிலங்கையில 88, 89கள்ல இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கின்ற ஜனதா விமுக்தி பெரமுன என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபியிட கிளர்ச்சியும் 2 பக்கத்திலையும் பிரேமதாசாக்கு நெருக்குவாரங்களாக இருந்த காரணத்தால் அவர் அந்த 89ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி தனது உரையில பகிரங்கமாக இந்த இருவரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார். பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது மட்டுமல்லாமல் ஜனநாயக ரீதியில ஆயுதங்களை கீழே போட்டுட்டு தன்னுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இவர்கள் அனைவரது கைதிகளையும், இவர்கள் இந்த 2 ஜேவிபி புலிகள் ஆகிய 2 ஆயுத குழுக்களின் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருப்பவர்கள் அனைவரையும் பொது மன்னிப்பில் விடுவிப்பதாகவும் சகல வசதிகளையும் செய்து தருவதாகவும் அவர் பகிரங்கமாக அறிவிக்கின்றார். இந்த நான் சொல்கின்ற இந்த பிரேமதாச உரை வந்து அவருடைய செயலாளராக பணிபுரிந்த பிரெட்மன் வீரப்பன் என்பவர் எழுதிய புத்தகத்துல இருக்குது. இந்த உரை, அவருடைய உரை அப்படியே அச்சிடப்பட்டிருக்கின்றது. அவர் இதை அறிவித்து ஒரு 15-20 நாளைக்குள்ள ரஞ்சன் விஜயரத்ன, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், பாராளுமன்றத்துல ஒருதலை பட்சமாக யுத்த நிறுத்தம் ஒன்றையே அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப சண்டை நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்திக் கொள்கின்றோம், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை அவர் வெளியிட்டு ஒரு 10-15 நாள்ல லண்டன்ல இருந்து லோரன்ஸ் திலகர் புலிகளிட முக்கியஸ்தர்கள் ஃபேக்சின் ஊடாக அறிவிக்கின்றார்கள், தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இந்த காலகட்டத்துலதான் இந்திய ராணுவமும் இலங்கையில இருக்குது. அப்ப இந்திய ராணுவத்தை வெளியேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான அரசியல்
திருப்பம் ஒன்று, ஒரு முக்கியமான அரசியல் ம். சூழல் சூழல் ஒன்று உருவாகுது. தென்னிலங்கையில நிலவுகிறது. ம். அப்ப பிரேமதாசா என்ன செய்கிறார், பேச்சுவார்த்தையை பிப்ரவரி மார்ச் மாதம் அளவுல அவருடைய சுச்சரித்த என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட வீட்டுல ஆரம்பிக்கப்பட்டது புலிகளுடன். ம். அது ம். அது வீரப்பன் தெளிவாக எழுதியிருக்கிறார். டிக்சித் எழுதியிருக்கின்ற புத்தகங்கள் இருக்குது, இது தொடர்பான ஆவணங்களாகும். அப்ப அந்த பேச்சுவார்த்தையில முதலாவது கோரிக்கையாக இவர்களுடைய புலிகளின் தரப்பு முன்வைக்கின்ற பிரதான கோரிக்கைகள் வந்து தங்களுக்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமையை தான் அவர்கள் கேட்கிறார்கள். தங்களோட வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல தங்களுடைய அரசியல் கட்சிகளை, அரசியல் காரியாலயங்களை திறந்து ம். தாங்கள் சுலபமாக நடமாட வேணும், எங்களுக்கு நீங்கள் அதுக்கான வசதி செய்து தர வேணும். ம். பிரபாகரன் மனைவி பிள்ளைகள் மேற்குலக நாடு ஒன்றில் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து தர வேணும். ம். தங்களை பராமரிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1989 நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் ஒபிஷியலாக உத்தியோகபூர்வமாக ஹில்டன் ஹோட்டல்ல இவர்களுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. ம். ஆனா அதுக்கு முன்னுக்கே மார்ச் மாதம் அளவிலேயே இவர்களுக்கு இடையில ஒரு இணக்கப்பாடு, ரகசியமான இணக்கப்பாடு வந்துட்டது. அப்ப பிரேமதாசா யோசிக்கிறார் என்னன்னா, புலிகளை வைத்து ஏனைய இயக்கங்களை அழித்தால் தனக்கு மிஞ்சிறது புலிதானே, அப்போ தனக்கு அது லேசாக இருக்கும், கடைசியில நாங்க புலியோட டீல் பண்ணி கொள்ளலாம் என்றது அவருடைய ஒரு எண்ணமாக இருந்ததாகவும் பிரெட்மன் வீரப்பன் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அந்த நோக்கத்துல புலிகளுக்கு மிக நாடு பூராகவும் புலிகளுக்கு இயங்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. கொழும்புல இருந்து, அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அறிக்கை இருக்குது, சர்வதேச மன்னிப்பு சபையோட அறிக்கை இருக்குது, UTHR அறிக்கை இருக்குது. இந்த அறிக்கைகள் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், கொழும்புல இருந்து கூட புலிகள் தமக்கு விரோதிகளாக நினைத்தவர்களை, ஏனைய மாற்று இயக்கத்தவர்களை, சந்தேகப்பட்டவர்களை, தங்களுக்கு எதிராக எழுதியவர்களை, பேசியவர்களை, கருத்துருவாக்கம் செய்தவர்கள் என்று பல்வேறு விதமான ஆட்களை கொழும்புல இருந்து கைது செய்து சாதாரண ரூட் பஸ்ஸுகள்ல விலங்கிட்டு கொண்டு வந்து ஆனரவுல பழையில இறக்கி இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு போற ஆட்களை ஆனரவு ராணுவ முகாமில இறக்கி அந்த முகாமை தாண்டியும் அங்க இருந்து கொழும்புல இருந்து கொண்டு வராக்கள் நடுநடுவில் செக் பாயிண்ட் எல்லாம் தாண்டி துணுக்காய்க்கு கொண்டு போனதாக சர்வதேச மன்னிப்பு குழுவும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்க அறிக்கையும் இருக்குது. அப்ப அதே மாதிரி அந்த காலகட்டத்துல வந்த பல்வேறு ஆவணங்கள்ல தெளிவாக இந்த துணுக்காய் சம்பந்தமான பதிவுகள் இருக்குது, சர்வதேச அறிக்கைகள் இருக்குது, வாக்குமூலம் தந்தாக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில என்னுடைய ஊர்ல இருந்து கடத்தப்பட்டு பிறகு இங்க கந்தரோடையில ஒரு புலிகள்கிட்ட பாரிய முகாம் ஒன்று இருந்தது, அந்த முகாமில தான் கொண்டு போய் இவர்கள் வைத்திருக்கப்பட்டு பிறகு துணுக்காய்க்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். துணுக்காய்க்கு கொண்டு போறதுக்கு முன்னுக்கு வேறு சில இடங்கள்ல கொண்டு போய் அப்படியேதான் இவர்கள் கொண்டு போகப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப எங்களுடைய மாமாவும் இப்ப துணுக்காய்க்கு கொண்டு போய் இவர்கள் ரெண்டு கைதிகளாக வெல்டிங் கால்கள் இரண்டையும் உங்களுக்கு தெரியும், அந்த வெல்டிங் போட்டு கம்பிகளால ஒட்டித்தான் ஒரு அடி இடைவெளியில வைத்திருந்திருக்கின்றார்கள். மிக பாரிய விதத்துல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடிப்படை உரிமைகள் எதுவும் அவர்களுக்கு வழங்காமல் அங்கு இவர்களை வச்சிருந்த காலகட்டத்துல எங்கட ஊர்ல இருந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த 15-20 பேர்ல தப்பி வந்தவர்கள் இருக்கின்றார்கள். தப்பி வந்த அந்த எங்கட ஊர்ல இருந்து இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அதுல 2 பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள், 2 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த 2 பேர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு சொன்னார்கள், இப்படி உங்களுடைய மாமனாக்கள் எங்களோட தான் வைத்திருந்தார்கள், இப்படிதான் இருந்தார்கள். அப்ப எங்களுடைய மனைவியோட அப்பா வந்து பாட்டு பாடுவார் நல்லா, அந்த பழைய பாட்டுகள். அப்ப அவரை எழுப்பி பாட்டு பாட விடுவாங்களாம், எழும்பு நீ பாடு இன்னைக்கு, இவர் பாடிக்கொண்டிருக்கணும். அந்த மாதிரி பல கதைகள் வந்து சொன்னார்கள். அவர்கள் மட்டுமில்லை, இவரோட ஒன்றாக எங்களோட மாமாக்களோட ஒன்றாக வெல்டிங் பண்ணி வைத்திருந்த ஒரு கைதி கூட எங்களுக்கு சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் தெரிவித்த இதுகள் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் எங்களுக்கு. அதாவது இந்த 20 பேரை அவர்கள் கைது செய்த போது அது அங்கிருந்த விடுதலை புலிகள் அமைப்பினால் அந்த பொறுப்பாளர்னால் அது செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. அப்படியான போது அவர்கள் என்ன காரணத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த 20 பேருடைய கைது தொடர்பாகவோ அல்லது அவர்களை கடத்தப்பட்டதற்கான? அதாவது இவர்கள் இன்னொரு மாற்று இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதற்கு ஆதரவானவர்கள், அவர்களுடைய அரசியல் செயற்பாட்டிலே செயற்பட்டவர்கள் என்பது மட்டும்தான் சொல்லப்பட்ட குற்றமா அல்லது அதற்கு அப்பால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா?
இல்ல இவர்கள் அந்த இப்ப வீட்டுக்காரர்கள் அவர்களுடைய உறவினர்கள் போய் அந்த முகாம்ல ஐயா கேம்ப் சொல்ற கேம்ப் தான் கந்தரோடுல இருந்ததா. அப்ப அந்த முகாமுக்கு வர சொல்லி அங்க போய் விசாரிக்கல. இவர்கள் சொன்னது இவர்களுக்கு விசாரணை இருக்குது, விசாரணைக்காக துணுக்காய்க்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், விசாரணை முடிய நாங்கள் உங்களுக்கு அவைகளை திருப்பி தருவோம், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பிறகு இங்க பொற்பதியில மார்ச் மாதம் அளவில் ஒரு பாரி அவர்களுடைய அரசியல் துறை மாத்தியா தலைமையில துறக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், அது பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. நான் நினைக்கிறேன் மார்ச் 20 அல்லது 21 பேர் பாரு இங்க அவர்களுடைய அந்த 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 பொற்பதி அரசியல் துறை காரியாலயம் யாழ்ப்பாணத்துல மிக பிரபலமானது. அப்ப அங்க போய் இப்ப இங்க இருந்து துணுக்காய்க்கு போக இயலாது தானே அந்த காலகட்டத்தில். அப்ப அங்க போய் விசாரிக்கல கொஞ்சம் காலம் போக அவர்கள் பிறகு வாங்கன்னு இப்படி அவர்களை இது பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2 புத்தகம் வச்சிருப்பாங்களாம், ஒன்று சிவப்பு புத்தகம், ஒன்று நீல புத்தகம். அப்ப அந்த அந்த புத்தகத்துல பிறகு பார்ப்போம், அப்ப சிவப்பு புத்தகத்துல எழுதி இருந்தா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவினோமா, நீல புத்தகம் விசாரணை நடக்குது என்று சொல்லுவினோமா. மற்றது இவைய இப்ப மாட்டி இப்ப எங்கட ஊர்ல இப்ப 20 பேருக்கிட்ட கொண்டு போன அந்த 20 பேர்ட்ட குடும்பத்தையும் ஒரு 2-3 கிழமையில ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி அவர்கள் ஒரு ராவு வந்து எல்லாரையும் ஒரே நாள் பஸ்ல ஏற்றி இந்தியாவுக்கு நீங்கள் துரோகிகள் குடும்பங்கள் என்று சொல்லி பலாத்காரமாக மன்னாருக்கு கொண்டு போய் அவர்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் இவர்கள் ஒரே நாள்ல எடுத்துட்டு வரும் இஸ்லாமிய மக்களை எவ்வாறு 91ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு அனுப்பினார்களோ அதே மாதிரி ஒரு சொப்பின் பேக்கோட எங்களுடைய அம்மம்மா வீடு, இன்னொரு அந்த குடிப்பட்ட அந்த மாமாக்கள மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் மற்ற ஏனைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். அதாவது இந்த நடவடிக்கை நீங்கள் சொல்வது படி பார்த்தால் ஒரு அதாவது தமிழ் இனத்துக்குள்ளேயே ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கை போல அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முஸ்லீம்கள் வந்து இன ரீதியாக சுத்திகரிக்கப்பட்டார்கள், உங்களுடைய குடும்பங்கள் சாதிய ரீதியாக சுத்திகரிக்கப்பட்டார்கள் அப்போது இருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்களால் என்று கருதக்கூடிய விதமாகத்தான் இந்த செயற்பாடு இருந்ததா? நிச்சயமாக அவர்கள் என்னன்னா இப்ப புலிகள் இயக்கத்துக்குள்ள இந்த சுத்திகரிப்பு என்பது ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் புதுசா சொல்ல தேவையில்லை. இப்ப நீங்க ஈழ போராட்டத்துல எனது சாட்சியம் புஷ்பராஜாவோட புத்தகத்தையோ அல்லது கணேசன் ஐயர்கிட்ட புத்தகத்தையோ வாசிங்கன்னா தனக்கு பக்கத்துல இருந்த ஆட்களையே பிரபாகரன் சுத்திகரிச்சிருக்கிறார். தனக்கு பக்கத்துல ஆரம்ப காலத்துல தன்னோட யார் யாரெல்லாம் இயங்கினார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒரு சிறிய சிறிய காரணங்களுக்கா. நான் நேற்று அந்த கணேச ஐயட்ட புத்தகம் வாய்ச்சி கொண்டிருக்கல, அதுல ஜெயவேல் என்கின்ற மிக பிரதானமான இவர்கள் மத்திய குழுவுல இருந்த இவர்கள் அந்த ஆரம்ப கால மத்திய குழுவுல இருந்த 5 பேர்ல ஒருவரை 5000 ரூபாய் காசு எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டு வரலன்ற காரணத்துக்காக கொல்ல சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார் பிரபாகர். அவர் அதுல எழுதி இருக்கிறார் அவருடைய சாட்சியத்தில். இப்ப தங்களோட இருந்த ஒரு ஆளை எவ்வாறு கொல்றது, ஆனா பழக்கப்பட்டுட்டோம், இது தங்களுக்கு அந்த நிறம் ஓகே இவர் சொல்றாரு செய்யத்தாமனும். ஏனென்றா இவர் அல்ஃபிரட் துரையப்பாவை கொலை செய்த அந்த காலகட்டத்துல இவர் ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டுட்டாரு. அப்ப இதைத்தான் இவர்கள் 86ல ஏனிய டெலோ இயக்கம், புலட்டி, பிஆர்எல்எஃப் போன்ற எல்லா இயக்கத்துக்கும் கிட்டத்தட்ட டிக்சின் புத்தகத்தின் தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது என்று நம்புகிறேன். தொடருங்கள். அது சரியா? ஆமாம், 2 இணைப்புகள் இருக்கிறீர்கள், நான் ஒன்றை சரி இப்போது சரி பேசுங்கள். அப்ப இவர் ஒரு சர்வாதிகார மனப்போக்குல தான் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். மிக சிம்பிளாக அவர்கள் சொன்னது இயக்கத்தின் பாதுகாப்பு அல்லது இலட்சியம் என்ற விஷயங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுக்கும் இப்போதும் அப்படித்தான் பேசுகிறார். ஆகவே அந்த இந்த சுத்திகரிப்பு என்பது ஒரு சமூகத்துக்குள் அல்லது சுன்னாகத்துக்குள் ஒரு சமூகத்துக்கு நடந்திருக்கிறது என்ற விடயத்தை எல்லோரும் மறைத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது அப்போது இருந்த உங்களை போன்றவர்கள் அல்லது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன் இது பற்றி ஒரு பப்ளிசிட்டியை செய்யவில்லை, ஏன் இது நடக்கவில்லை என்று நீங்கள் இல்ல? நீங்க நெடுகளுமே இந்த கேள்வி நெடுகளுமே இந்த தமிழர் அரசியல்ல ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது. பாருங்க, எங்களை விமர்சிக்கிறார்கள் கூட கேட்பாங்க, நீ இது ஏன் 2009க்கு முன்னுக்கு ஆரம்பிச்சுதாத்தே நீங்க இதை கதைக்கல? இல்ல
அதில்ல. அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் அப்போது சின்ன பிள்ளையாக இருந்தீங்க. 12 வயசு என்றும்போது நீங்கள் அதை பேச முடியாது. உங்களுக்கு பேசுவதற்கான பக்குவம் இருக்காது. ஆனால் உங்கள் சமூகத்தைச் சார்ந்த ஏனைய தலைவர்களோ அல்லது மற்றவர்களோ கூட இவ்வாறான சம்பவங்கள் நடந்ததை அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளிலோ அல்லது அப்போது விடுதலை புலிகளுடைய இந்த பிரஜைகள் குழு போன்ற அமைப்புகள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் சமூகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்கென்று சில குழுக்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். அந்த இடங்களில் இவை பதிவு செய்யப்பட்டதா அல்லது அது 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 ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? இல்ல அவ்வாறு பதிவு செய்ய இயலாது. அது என்ன சொல்லுவாங்க, எல்டிடி காலகட்டத்தில அது ஒரு சர்வாதிகார ம். கட்டமைப்புலதான் இயங்கினது. எல்டிடி காலகட்டத்துல யாருக்குமே வாய் துறக்க இயலாது. உங்களுக்கு தெரியும், அது மனித உரிமை இல்ல. புத்தகம் எழுதின ராஜினி திருநகமாவே இப்ப யூனிவர்சிட்டிக்கு முன்னால சுட்டுட்டு போறாங்க. ம். கவிதை எழுதுறதுக்காக செல்வியை துணுக்காக்கி கொண்டு போறாங்க. அப்படி என்ன பிள்ளைகளோட மேட்ச், ராணுவத்தோட மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் அரேஞ்ச் பண்ணு சொன்னதுக்காக சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல்ல பிள்ளைகளுக்கு முன்னால வச்சு சுட்டுக் கொள்றாங்க. அப்ப புலிகள் இருந்த காலத்துல எவருக்குமே வாய் துறக்க இயலாது. உங்களுடைய வீட்டுல ஒரு 50 ஆயுததாரிகள் கொள்ளைக்காரர்கள் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து உங்களோட வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சாக்கொண்டு உங்களோட கண்ணுக்கு முன்னால 5-6 பேரை கொலை செஞ்சு போட்டு உங்களை பிணைய கைதியா வச்சுக்கொண்டு காசு எடுத்து எடுனா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பீங்களா? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு மௌனமா இருப்பீங்க. ஆயுத முனையில நீங்கள் மௌனமாக்கப்பட்டீர்கள். அவ்வளவுமே இன்றைக்கு 2019 19 வருடங்கள் 2010 வச்சா 17 வருடங்கள் ஆச்சு, யுத்தம் முடியும். இன்னுமே பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுவதற்கு அஞ்சுகின்றார். படித்தவர்கள் என்று சொல்றாங்களே, நான் என்னோட எடுத்து பேசி சொல்றாங்க, தம்பி எனக்கு துணுக்காயில இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்டாக கதைச்சிருப்பாங்க. ஆனா நான் 5 தொலைபேசி தான் வெளியில விட்டு இருக்கேன். என்னண்டா மிச்சம் 45 பேரும் பயப்படுறாங்க. அவங்க தங்களுடைய அடையாளத்தை வெளியில தெரிவிக்கிறதுக்கு தங்களுக்கு நாளைக்கு ஆபத்து வரும் என்று நம்புறாங்க. சில பேர் படிச்சாக்கள் என்ன சொல்றாங்க என்ன தெரியுமா அருண், சித்தார்த் நாளைக்கு இந்த கோதாரி விழுவாங்க, திருப்பி வந்தா எங்களை கொலை, நாங்க அப்படி கூட நம்புறாங்க. சில ஆட்கள் நினைக்கிறாங்க புலிகள் இன்னுமே அழியல்ல, இவியல் இருக்கிறாங்க, இவியலால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று. மற்றது இவியலுடைய அவதூறுகள் நீங்க பாருங்க. சாதாரணமா இந்த மாதிரி இப்ப இவர்களை விமர்சிக்கிற ஆட்களுக்கோ அல்லது இவர்களுக்கு பாதகமான இவர்கள் செய்த கொடூரங்களை வெளியில பேசுபவர்களை இவர்கள் உடனடியா என்ன செய்வாங்கன்னா ஆபாசமாக அவதூறாக மிக மோசமான அப்படி ஒரு தூசண இதில் தான் தொடங்குவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைய சாதாரணமா யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட சமூகம் சரியான இப்ப நாங்க வீட்டுல அம்மா அப்பா சண்டை பிடிச்சா கூட பக்கத்து வீட்டுக்கு கேட்காமல் இருக்கணும் நினைக்கிற ஒரு சமூகம் நாங்க. அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அட்டாக்க பெரும்பாலான ஆட்களுக்கு தாங்கிலாமல் இருக்கு. முந்தி ஆயுதம் எடுத்து போராடின பல பேரு வேலை இயக்கங்கள்ல இருந்தார்கள். தங்களுடைய சகோதரர்களை, சொந்த பந்தங்களை, உறவினர்களை, தங்களுடைய அன்புக்குரியவர்களை இந்த துணுக்காயில இழந்தவர்களே இன்றைக்கு பேசுறதுக்கு மிக தயங்குறாங்க, சரியா பயப்படுறாங்க. முன்னுக்கு வாரத்துக்கு அதாவது அந்த நேரத்தில் அதை வெளியிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை ஏற்றுக்கொள்கிறேன். தற்சமயம் நீங்கள் இந்த விடயங்களை இப்போது எடுத்து பேசுகிற போது நிறைய உங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள் உங்களோட 50 பேருக்கு கிட்ட அங்கு இருந்தவர்கள் பேசினார்கள் என்று. சரி, இந்த துணுக்காய் முகாமுக்கு உங்கள் குடும்பத்தினர் நேரடியாக அந்த காலத்தில் விஜயம் சென்று பார்த்தார்களா இல்லையா? இல்ல, அந்த காலத்துல புலிகள் இருந்த காலத்துல நாங்க போகவே இல்லை, யாரும் போக முடியாது, உங்களுக்கு தெரியும். பின்னர் 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த காணாமல் ஆட்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற OMPயோடையும் மற்ற நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காரணத்தால சர்வதேச அமைப்புகளோடையும் நெருக்கமாக வேலை செய்திருக்கேன். அப்ப அந்த காலகட்டத்தில இருந்து நான் தரவுகளை தேடி சேகரித்து கொண்டே இருந்தேன், விசாரிச்சு கொண்டிருந்த நாங்கள். எங்களுக்கு ஒரு டைம் வரும், காலம் வரும், நாங்கள் ஒரு பலமா இப்ப எனக்கே பாரிய மனத்தடை இருந்தது. உண்மையா சொன்ன நான் ஆஃப்டர் ஆல் வி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப எனக்கு என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய மனைவி பிள்ளைகள்ட பாதுகாப்பு, என்னுடைய உறவினர்கள்ட பாதுகாப்பு. இப்ப எங்கட வீடுகள் எல்லாம் என்ன எங்கட அம்மாவே என்ன சொன்னான்னா, சரி
துளைவார் கொண்டு போய் சாக்கொள்ளிட்டாங்க, போனாக்கள் போயிட்டினோம், இனி இருக்கிறார்களையாவது நாங்க காப்பாத்தி கொள்ள வேணும் என்ற ஒரு இது. இப்ப அம்மா ஒரு எம்ஏ கிராஜுவேட்டா இருந்து அவ ஒரு போராட்ட குணமுள்ள ஆளா இருந்து கூட பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்ட பிறகுதான் இட்ட வரைக்கும் நாங்க அவருக்கு கொஞ்சம் தெம்பு கொடுக்கிற இடத்துக்கு வந்தது. ஆனாலும் கூட பலவீனம் நிறைந்த மனிதர்களாக எங்களுக்கு இன்னும் எங்களுடைய பாதுகாப்பு குறித்து பயம் இருக்கு இல்லாமல் என்னுடைய அலுவலகத்துக்கு உங்களுக்கு தெரியும் 2 மாசத்துக்கு முன்பு ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று நிகழ்த்தப்பட்டது. அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கூட பல்வேறு விமர்சனங்கள் வந்திருந்தது. அது உங்களால் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது என்று. ஆனால் நீங்கள் அது தொடர்பாக போலீசாரிடமும் இணையரிடமும் கூட அதற்கான முறைப்பாடுகளை செய்திருந்தீர்கள். அப்போது நீங்கள் என்ன விதமாக அந்த முறைப்பாட்டை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது? இது அந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்த ஒரு 3 நாள்ல போலீசார் அந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்களை கைது செய்து அவர்கள் இன்னும் ரிமாண்டில் இருக்கணும். வழக்கு நம்பர் இருக்குது. நான் ஒரு ஊடக மாநாட்டிலையும் அந்த வழக்கு நம்பர் அவர்களுடைய பேர் விவரங்கள் வெளியிட்டு இருந்தேன். அப்ப அது அப்படியே சரியாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. சரி சரி, அந்த அந்த காலகட்டத்தில் சரி. இப்போது நீங்கள் அதன் பின்னர் அண்மை காலத்தில் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் துணிக்காய்க்கு உங்கள் மனைவியோடு நீங்கள் அங்கு அந்த முகாம் இருந்த இடத்துக்கு சென்றிருந்தீர்கள் இல்லையா? அப்போது உங்களுக்கு அந்த ஊரில் இருந்த மக்களால் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் அங்கு சென்று அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று உங்கள் மனைவியும் நீங்களும் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள், அந்த முகாமுக்கு செல்ல வேண்டும்? இல்ல, அந்த காலகட்டத்துல தான் செம்மணி குறித்த சர்ச்சைகள் தோன்றியது. செம்மணி குறித்து தோன்ற அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பமாகியது. அப்ப நாங்கள் எங்களுக்கு இப்ப ஒரு சமாந்தரமாக இதே மாதிரி ஒரு கொடூரமான இடம்தான் துணுக்காய். ஆகவே இப்ப ஒரு விஷயம் நடக்க அதுக்கு சமாந்தரமாக அதே போல ஒரு குற்றம் வெளியில எங்களால கொண்டுறக்கூடியதாக இருக்கும். என்னன்னா அங்க கிடைக்கிற கவனம் இங்கேயும் கிடைக்கும். இல்லாட்டி சாதாரண நேரத்துல நாங்க போனா அதை இலகுவாக மழுங்கடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்கும் என்றதால நாங்கள் அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து தான் அங்க போனார்கள். அங்க வந்து எங்களை எதிர்த்தது ஊர்ல இருந்த ஆட்கள் இல்ல, அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியை சார்ந்த சில நபர்களும் அவர்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற உணர்வால் வலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில முன்னாள் புலிகள் ஒரு 10-15 பேர் தான் அந்த எதிர்ப்பினை எங்களுக்கு செய்திருந்தார்கள். அவர்கள் என்னன்னா வலிமையாகவே புலிகளுடைய கொடூரங்களை, மனித உரிமை மீறல்களை மூடி மறைப்பதன் ஊடாக புலிகளை புனிதர்களாக்கி செய்கின்ற ஒரு அரசியலை தான் இந்த யாழ் மேட்டுக்குடி வெள்ளாளியம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்ப 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 புலிகள் செய்த எல்லாம் இப்ப கந்தன் கருணை படுகொலை இந்த மாதம் மார்ச் 30ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், பிரபலமான ஒரு படுகொலையா. சரியா, வெளிக்கடை படுகொலைய காலங்காலமாக சிங்களவர்களை சொல்லி கொண்டிருக்கிற நாங்கள் அதை விட கொடூரமான ஒரு படுகொலையே இந்த இவர்களுடைய ஈழம் என்று சொல்லுன்ற இடத்துல அதை விட கூடிய அளவாக்களை ஒரே நேரத்துல அந்த டாக்டர் பெஞ்சமின் உட்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு வைத்தியர் சகல பேர் அந்த கந்தன் கருணையில இருந்து மிஞ்சியவர்கள் சொல்ற கதைகளை கேட்டா அவ்வாறான ஒரு மலையகத்தை சேர்ந்த ஒரு போராளிய, ஒரு மனித உரிமை ஆர்வலராக எந்த பாரபட்சமும் இல்லாமல் சகல இயக்க போராளிகளையும் காப்பாற்றிய ஒரு வைத்தியரை கூட அதுக்குள்ள வச்சு சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். அப்ப இன்றைக்கு புலிகள் செய்த கொடூரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கடைசி யுத்தத்துல மக்களை கேடயமா பயன்படுத்தியது, ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போன மக்களை சுட்டு கொன்றது. இன்றைக்கு என்னட்ட அந்த சுட்டு கொன்ற புலிகளே ஒரு சிலர் வாக்குமூலம் தந்து அதை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையிட்ட UN எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட் இருக்குது. சர்வதேச அறிக்கைகள் இருக்கக்கூடியதாகவே இவற்றை மூடி மறைப்பவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களை போல சாதாரண மக்கள் நியாயம் கேட்டு புறப்படவில்லை. இது 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 இவர்களுடைய வலிமையான செயல்பாடு. அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அருண், செம்மணி புதைகுழி போன்ற ஒரு விவகாரம் மேலெழுந்து வந்தபோதுதான் நீங்களும் துணுக்காய்க்கு சென்று புலிகளுடைய இந்த வதைமுகங்கள் பற்றிய செய்திகளை கொண்டு வருவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து சென்றதாக சொல்கிறீர்கள். இது எப்படி பேசப்படுகிறது என்றால், தமிழ் மக்களுடைய சிங்கள அரச ஒடுக்குமுறைகள் எல்லாம் வெளிவரும்போது அவற்றை விட புலிகள் அதிக குற்றங்கள் செய்தார்கள் என்று வெளிக்காட்டுவதற்காக உங்களை போன்றவர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள்
என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன்? அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சா எனக்கு என்னங்கோ? எனக்கு வந்து தமிழீழம் முக்கியம் இல்லை. எனக்கு என்னுடைய வீட்டுல செத்தவன் தான் முக்கியம். ம். நான் தமிழீழம் கேட்கல. என்னுடைய வீட்டுல செத்தவன் முக்கியம். அவனுக்கான நியாயத்தை எப்ப கோரணும்னு நான் தான் முடிவு செய்வேன். நீ செம்மணி நான் திருப்பியும் சொல்றேன், நீ செம்மணி தோன்ற ஒவ்வொரு நேரமும் நான் செம்மணிதான் தோன்றேன். நீ மனித உரிமை பற்றி பேசினா இருந்தா, உயிரை பற்றி பேசினா இருந்தா, அது தமிழா சிங்களமா முஸ்லிமான்றதல்ல. இன்றைக்கு குருக்கள் மடத்துல நீதிமன்ற அனுமதி கொடுத்து தோன்றாங்க 30ஆம் தேதி. இந்த மாதம் 30ஆம் தேதி தோன்ற அகழ்வாரத்துக்கான இதுகள் கொடுத்து இருக்குது. அப்ப சரியா, எப்படி இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான தங்களுடைய இவர்கள் குற்றம் இல்லையா என்ன சொல்லணும்? ரைட், ஓகே, அருண் சித்தார்த் போய் தோண்டுங்க, இந்தாங்க நாங்களும் வாரம். அங்க அப்படி ஒண்ணு நடக்கல ரெண்டு தோண்ட விட வேண்டியதுதானே. தோன்றதோ தோண்டலையோ நாங்கள் நீதிமன்றம், இப்ப நாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். ரிட் அப்ளிகேஷன் ஒன்றுக்கான வேலைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாட்சிகள் கெத பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப இவர்கள் குற்றமற்றவர்கள் எப்ப தோண்டினா என்னங்கோ? என்ன இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 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 விதண்டாவாதமாக இப்ப துணுக்காய நாங்க தோன்றதால செம்மணி தோன்றது நிறுத்தப்படுமா? அல்லது செம்மணிய வந்து எப்படி மழுங்கடிக்கிறது? நீங்க சொல்லுங்க எனக்கு, அது எப்படி மழுங்கடிக்கப்படும்? ஒரே குற்றம் ரெண்டு தரப்பு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்டா, ஒரே யுத்தத்துல ஈடுபட்ட தரப்புகள் யுத்தமே ஒரு குற்றம் தான். யுத்தம் என்றது மிகப்பெரிய குற்றம். அந்த யுத்தத்துக்குள்ள குற்றங்கள் நடந்தே தீரும். அப்ப நாங்க சொல்றோம், இந்த யுத்தத்துல ஈடுபட்ட தரப்புகள் எல்லாம் குற்றவாளிகள் தான். எல்லாரும் குற்றங்கள் இழைத்திருக்கின்றார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு ஒவ்வொரு தரப்பு இருக்கு. இப்ப அந்த ஆங்கிலத்துல சொல்றது, if you ask the grass, the zebra is the monster and the lion is the protector. இது நிறைய பேர் தெரியாது. இது அதாவது என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இட் மீன்ஸ் தட் good and bad depends on who you are and what and how the situation affects you. சரி, நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்கன்றது இந்த சிச்சுவேஷன் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதுதான் அது டெய்து. அப்ப ஒரு யுத்தத்துல குற்றம் என்று தேடக்கல, நீங்க எல்லா தரப்பு செய்தையும் தேடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க தனிய செம்மணியை மட்டும் தோண்டி போட்டு துணுக்காய் என்னன்னு மூடி மறைப்பீங்க. நாங்க சொல்றேன், நீங்க இருட்டடிப்பு செய்யறீங்கன்னு. நீங்க செம்மணிய தோண்டி நீங்க துணுக்காய இருட்டடிப்பு செய்யறீங்க, நீர்த்து போக செய்யறீங்கன்னு நாங்க சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளேலுமா? உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாது. அப்படி செய்ய முடியாது. யாரும் யாரையும் எதையுமே நீர்த்து போக என்னன்னு செய்யறது? உண்மை இப்படித்தானே. உண்மை என்றது சில நேரம் காலதாமதம் ஆகலாம், ஆனா உண்மை வந்தே தீரும். செம்மணியில கொல்லப்பட்டிருந்தால் அந்த உண்மைகள் வந்தே தீரும். அதை யாரும் மறக்கலாது. அதே மாதிரி செம்மணியில ஒரு மயானத்தில சாதாரணமாக எரியூட்டப்பட்ட சடலங்கள், கொல்ல என்ன சும்மா நோமலா செத்தாக்கள சடலங்களும் அங்கு புதைக்கப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கின மக்கள் இருக்கின்றார். இன்றைக்கு சிஐடி விசாரணை போய் கொண்டிருக்கு. விசாரணை அறிக்கை வரும், சர்வதேச நாடுகள் கண்காணிக்கு. அதே மெக்கானிசத்தை தான் நாங்க கேட்கிறோம். துணுக்காய் மட்டும் இல்ல, இன்னும் வள்ளிபுணம், வட்டுவாகால் கன இடங்கள் இருக்கு இவர்களுடைய கொலைகள் நிகழ்ந்த இடங்கள். நாங்க என்ன சொல்றோம்டா, நீங்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டி தாரதா சொல்லி கொண்டு எங்களுடைய எதிரியாக நீங்கள் யாரை சுட்டி காட்டினீர்களோ அவர்கள் செய்த அநீதிகளை விட அதிகமாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அவ்வளவுதான் கதை. நீங்க என்னுடைய வீட்டுல ஒரு தமிழனும் ஒரு சிங்களனும் வந்து கொலை செய்யறான், 2 பேரு. அப்ப நான் தமிழன் கொலை செய்தான் போட்டு விட்டுட்டு இருக்க சொல்றீங்களா என்னைய? என்ன இது? என்ன மாதிரியான உங்களுடைய தர்க்கம் இது? ஆனால் இந்த ஆயுத விடுதலை போராட்டத்திலே பலரும் சொல்லுகின்ற விஷயம், அன்பார்ச்சுனேட்லி ஆயுத போராட்டம் என்று சொன்னால் இவ்வாறான படுகொலைகள் எல்லாமே இருக்கும் என்றுதான் இதை நியாயப்படுத்த முற்படுகிறது. இதை பற்றி பேசக்கூடாது என்பது போல. உங்கள் ஆதங்கம் எனக்கு புரிகிறது, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த ஒரு இனம் தனது 70 வருட சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் பல்வேறு தியாகங்களை செய்கிறது. உலகில் இன விடுதலை போராட்டங்கள் நடந்த இடங்களில் எல்லாம் இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இதை இனம் ஒரு சாக்ரிஃபை பண்ணுறதுக்காக அல்லது தன்னுடைய விடுதலைக்காக கொடுத்த விலைகளிலே இவற்றையும் நாங்கள் ஜீரணித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்கிறோம். அதாவது ஆயுதத்திலே சில சந்தர்ப்பங்களில் அதாவது இயக்கத்தை
காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்றோ அல்லது தாங்கள் அடித்து துன்புறுத்தியது வெளியிலே தெரிந்துவிடும் என்ற போன்ற விஷயங்களை எல்லாம் வெளியிலே தெரியாமல் இருப்பதற்கு தங்கள் இயக்கங்களுக்கு எப்படி செய்தார்களோ அதே போல தான் பொதுமக்களையும் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது எல்லா இயக்கமும் செய்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை என்ற ஒரு 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 பூசிமலகள் என்று கூட சொல்லலாம். அதை செய்கிறார்கள். இதை நாங்கள் எப்படி பார்ப்பது? இல்ல அதான் அப்படி சொல்ற ஆளுக்கு நாங்க சொல்றோம், உங்களோட வீட்டுல எங்களுக்கு அனுமதி தாங்க, நாங்க ஒரு 3 பேரை வந்து கொலை செய்யறோம். கொலை செஞ்ச அப்புறம் நாங்களும் சொல்றோம் இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தான். இந்த யாழ்ப்பாணத்துல எத்தனையோ பேர்ட்ட வீட்டுல எத்தனையோ பேர் சேர்த்து இருக்கணும். அப்ப நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இது எங்களோட என்ன ஈழ விடுதலை போராட்டத்துல ஒரு பகுதி என்று நாங்க சொல்றோம். அப்ப அவரையும் அமைதியா இருக்க சொல்ற வீட்டுல. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய இழப்பு தன் சாவுதான் சாவு, அடுத்தவன் சாவு செய்தி மட்டும்தான். இந்த வேளையில நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் அருள் சித்தார்த். உங்களுடைய பல பேட்டிகளையும் தொலைபேசி உரையாடலை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் போக்கஸ் தமிழ்ல வந்தபடியால் வந்து சில கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுல ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்குது, அதுக்குரிய விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யாழ்ப்பாண வேளாளர் என்று குற்றம் சாட்டுறீர்கள். ஆனா விடுதலை புலிகள்ல இருக்கிற தலைமையில முக்கியமானவர்கள் வேளாள இனத்தை சேதாரவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அந்த சாதியை நீங்கள் குற்றம் சாட்டாமல் யாழ்ப்பாண வேளாளர் குற்றம் சாட்டுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு விளங்கல. ரைட், ஓகே, நல்ல கேள்வி. நான் யாழ்ப்பாண வெள்ளாளர் அல்லது வேளாளர் என்று சொல்ல அல்ல பாவிக்கிறேன். நான் பாவிக்கிறது வெள்ளாளியம் என்கின்ற ஒரு சிந்தன முறையை தான் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த சிந்தன முறை யாழ்ப்பாண சாதிய கட்டமைப்புல இப்ப இந்த சொற்களை நான் பாவிக்க விரும்பல. ஆனா சமூகத்துல இருக்கிறதால நான் இந்த சாதி பெயர்களை குறிப்பிட வேண்டி இருக்குது. ரைட். அப்ப இப்ப எங்களுடைய சமூகத்துல நலவன், பல்லன், பறையன், அம்பட்டர், வண்ணான் பஞ்சமர் சாதிகளை பிரிச்சிருக்கு, தரம் பிரிச்சிருக்கு. அப்ப இந்த சாதிக்குள்ள கூட தன்னைய விட குறைஞ்சால் கூடினால் என்று பாக்குற நிலைப்பாடுகள் இருக்குது. அவ்வாறு ஒருவர் பாப்பாராக இருந்தால் அவரையும் நாங்கள் வெள்ளாளியத்தின் ஒரு சிந்தன முறையில கருத்தியல்ல இருப்பவராகத்தான் கருதுகின்றோமே தவிர இந்த வெள்ளாளியம் என்றது இந்த சொல்லாடல் எப்படி வருகுதுன்னா அம்பேத்கர் மிக தெளிவாக பிராமணியம் என்கின்ற சொல்ல பாவிக்கின்றார் இந்திய சாதிய ஒடுக்குமுறை சம்பந்தமாக தன்னுடைய எழுத்துக்கள். அவர் அங்க பிராமணியம் அல்லது பார்ப்பனியம் என்று சொல்றது பிராமணர்களை அல்ல. இப்ப முதலாளித்துவம் என்று நாங்க சொல்றது ஒட்டுமொத்த முதலாளிகளையும் அல்ல. அதாவது எந்த முதலாளி ஒருவன் தொழிலாளியை லாப நோக்கு கருதி அவனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்காமல் சுரண்டுகின்றானோ அவன் முதலாளித்துவத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகின்றான். அதே மாதிரி தான் இந்த வெள்ளாளியம் என்கின்ற கான்செப்ட் என்னென்றா கருத்தியல் என்னென்றால் இது பிறப்பின் அடிப்படையில தான் உயர்ந்தவன் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். பிரபாகரனை புலிகளை நாங்கள் எவ்வாறு விமர்சனம் செய்கின்றோம் என்றால் அவர்கள் இந்த கருத்தியலை காப்பாற்றுவதற்காக வேட்டை நாய்களாக பாவிக்கப்பட்டார்கள். அது மிக தெளிவாக எங்களால நிரூபிக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இது இலங்கையில சட்டங்கள் 1600 ஆண்டுகள்ல இருந்து 1900 ஆண்டுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷ சட்ட புத்தகம் இது. இதுல 1707ஆம் ஆண்டு ஹொல்லாந்தர் காலத்துல இலங்கையில தேசவளமை சட்டம் 1707ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த தேசவளமை சட்டத்தின் 8வது சரத்து இலங்கையில நான் சொன்ன பஞ்சமர் சாதிகள் 5வரையும் அடிமைகளாக, அதாவது சட்ட ரீதியான அடிமைகளாக, அதாவது அமெரிக்காவில நிற சார்ந்து கற்பின மக்கள் எவ்வாறு சட்ட ரீதியாக ஜிம்க்ரோ லோஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டங்களூடாக அடிமைகளாக வைத்திருக்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு சட்டம் 1707ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டு 1844ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இல்லாது செய்யும் வரைக்கும் சட்ட ரீதியாக சகல விதமான அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். அப்ப இந்த 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 சட்டமூலத்தை பற்றி உங்களுக்கு எத்தனை பேர் பேசி இருக்கின்றார்கள்? இதுவரைக்கும் எவரும் பேசல. நாங்க தான் இதை பேச வேண்டியதா இருக்குது. இவ்வாறு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல சட்ட ரீதியாக கல்வி காணி உரிமைகள் மறுக்கப்பட்ட நாங்கள் இன்னைக்கு ஒரு 1945ஆம் ஆண்டு கண்ணங்கரை கொண்டு வந்த இலவச கல்வி ஊடாகத்தான் கல்வி பெறக்கூடியதாக இருந்து
யாழ்ப்பாணத்தில். அவ்வாறு கல்வி பெற்று கொஞ்சம் நாங்க தலை தூக்கக்குள்ளதான் இந்த விடுதலை போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாளிய கேமராவை திருப்பி வைத்துக் கொள்ளுங்களா? இந்த விடுதலை போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆனா நாங்க இந்த விடுதலை போராட்டமாக ஏற்றுக்கொள்ள புலிகளிட பிரபாகரன் போராட்டம் வந்து தனி முழுக்க ஒரு தனிநபர் சார்ந்த இந்திய ரோட எண்ணங்களுக்கு அமைய உருவாக்கப்பட்ட ஒரு மேன்மேட் கான்ஃபிளிக்ட். இது உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட். இது வந்து 85ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையிலேயே இந்தியா மிக தெளிவாக சொல்லிட்டு, தனிநாடு ஒன்று உங்களுக்கு உருவாக்கி தர முடியாது, இங்க வந்து ஒரு தனிநாடு உருவாக்கக்கூடிய சூழலும் இல்லை. அப்ப அவ்வாறு இருக்கக்குள்ள நீங்க வடிவா பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வெள்ளாளிய கருத்தியலுக்காக ஒரு வேட்டை நாயாக, ஒரு காவல் நாயாக பாவிக்கப்பட்டிருக்கின்றார். நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்த காலத்துல 1800 பிரபாகரன் அப்பாட பேர் வந்து வேலுப்புல், வேலுப்புள்ளையோட அப்பாட பேர் வந்து திருவேங்கடத்தோட அப்பாட பேர் வந்து திருமேனியூர் வெங்கடாசலம் பிள்ளை. இவர்கள் தான் வல்வெட்டுத்துறையில 3 கோயில்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார். வல்லை வைத்தீஸ்வரன் கோயில், வல்லை முத்துமாரியம்மன் கோயில், நெடியகாடு பிள்ளையார் கோயில். 1860ஆம் ஆண்டுகள் இவர்கள் கோயில் சொந்தக்காரராக இருந்தது. அப்ப இவருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இவர் வல்ல இன்ஸ்டிடியூட்ல 8ஆம் வகுப்புல படிக்காமல் இவரை வெளியில போடக்கல. இவர் வல்ல இன்ஸ்டிடியூட்ல இவருக்கு ஒரு ஆசிரியராக இருந்தது வேணுகோபால் மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற சுயாட்சி கழகத்தின் மிக தடிச்ச வெள்ளாளிய சிந்தனை உள்ள ஒரு ஆள். அப்ப இவர்களால வளர்க்கப்பட்ட பிரபாகரன் எங்கேயுமே பொது வழியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இப்ப நான் சொன்ன இந்த சாதிய விடுதலைக்காக என்றைக்குமே குரல் கொடுத்த ஒரு நபர் அல்ல. ஒரு மாவீரத்தின உரையில சொல்லி இருப்பாரா? இவர் ஒரு உதாரணத்தை காட்டுங்க. இந்த இடத்துல இவர் சொல்லி, ஒரு தலைவனை மக்கள் பின்பற்றுறது அவருடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் தான். இன்றைக்கு பெரியாரை பின்பற்றுபவர்கள் பகுத்தறிவுவாதிகளாக இருக்கிறதே, பெரியார் இறக்கும் வரை பகுத்தறிவு போதித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு காந்தியை பின்பற்றுபவர்கள் அஹிம்சாவாதிகளாக இருக்கிறதே, காந்தி சாகும் வரைக்கும் அஹிம்சையை போதித்தார். அது மாதிரி பிரபாகரன் என்னத்தை போதித்தார்? சாதிக்கு எதிரான நிலைப்பாடு போதித்தார்? இல்லையே. பிரபாகரன் போதித்தது பூராகவுமே தனி மனித வரியும் இன வரியும் படுகொலையும் தான் அவருடைய சித்தாந்தமாக இருந்தது. அவருடைய சித்தாந்தம் என்னன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. ஏதாவது அவருடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? இப்ப விடுதலை போராட்டங்களுக்கு சித்தாந்தம் இருக்கு. இவருடைய சித்தாந்தம் என்ன? வலதுசாரிய முதலாளித்துவ. சரி, நாங்கள் ராஜ், வேறு ஏதாவது கேள்விகள்? இல்ல அந்த விளக்கம் தான். இவர் அந்த வெள்ளாளியம் என்று சொல்றது வந்து என்ன குறிக்கிறதுன்றதுதான் எனக்கு தெளிவில்லாம இருந்தது. அவர் அந்த வெள்ளாளிய சாதிய குறிக்காமல் அந்த என்ன சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் அந்த அடிப்படையில சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்க சரியா புரிந்து கொண்டீங்க. இன்றைக்கு எங்களை என்னை ஆதரிக்கின்ற இப்ப நான் இந்த திருப்பியும் சொல்றேன், இந்த வெள்ளாளர் நலவர் பல்லர் பறையர் என்ற பிரிவினை நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் சமூகத்தில் இருக்கிறதால திருப்பியும் இதை குறிப்பிட வேண்டியதா இருக்கு. என்னை ஆதரிக்கின்ற முற்போக்கான வெள்ளாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். எனக்கு நிதி ஆதாரங்கள் தாரதுல மிக முதலாவதா இருக்கிறவர் சுவிஸ்ல இருக்கிற ஒரு காரணரை சேர்ந்த நீங்க இப்ப சொல்ற இதே வெள்ளாளர் தான். அவர் வெள்ளாளர் என்று தன்னை நினைக்கிறதும் இல்லை, நான் என்ன நலவன் என்று நினைக்கிறதும் இல்லை. நாங்கள் மனிதர்களாகத்தான் பழகி கொண்டிருக்கின்றோம். ஆகவே முற்போக்கானவர்கள் எங்களுடைய சமூகத்துல நிறைய பேர் இருக்கின்றார். நல்லது. நான் இப்போது வருவது தற்சமயம் இந்த நீங்கள் வெளியிடுகின்ற ஒலிப்பதிவுகள் அல்லது தொலைபேசி ஒலியாளர்கள், இதன் மூலம் துணுக்காய் வதை முகாம் என்பது பற்றிய ஒரு மன சித்திரம் உங்கள் மனதில் வந்திருக்கும் என்று நம்புகிறேன். அது பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது எப்படி இயங்கி இருக்கிறது, அங்கு யார் யார் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள், இதை ஏன் விடுதலை புலிகள் அமைப்பு இயக்கியது என்ற விவரங்களை ஓரளவுக்கு உங்களால் திரட்டக்கூடியதாக இருந்திருக்கும். உங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்புறாத வகையில் தெரிவிக்கக்கூடிய தகவல்களை தர முடியுமா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர் பரப்பு, ஒரு 16 ஏக்கருக்கும் அதிகமான ஒரு நிலப்பரப்புள்ள ஒரு இடம். இது வந்து ஆரம்ப காலத்துல 80, 84, 85 அந்த காலகட்டத்துல இது ஒரு இலங்கை இராணுவத்தின் மிக முக்கியமான முகாமா இருந்திருக்குது. பின்னர் ஒரு குறுகிய காலம் இந்திய ராணுவம் இதை ஒரு முகாமா பாவிச்சிருக்குது. பிறகுதான் இவர்கள் புலிகள் இதை முகாமா பாவித்திருக்கின்றார்கள். இந்த முகாமுக்குள்ள புலிகளுடைய சித்திரவதை கூடங்கள் மட்டுமல்ல, வாகனங்கள் பழுது பார்க்கும் இடம்,
ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடம், அந்த மாதிரி பல பிரிவுகள் அதுக்குள்ள இயங்கி இருக்கின்றது. அறிக்கைகளின்படி சர்வதேச தேசிய சர்வதேச அறிக்கைகளின்படி யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் அறிக்கையிட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலாளிகள், அதாவது ஆயுதம் தாங்கிய காவலாளிகள் அந்த துணுக்காய் முகாமை சுற்றி புலிகளுடைய காவலாளிகள் இருந்திருக்கின்றார்கள். 16 வாட்ச் டவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவல் கோபுரங்கள் இருந்திருக்கின்றது. கூடுதலாக 15-16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தான் அங்கு வதைகளை செய்பவர்களாக அல்லது சித்திரவதை செய்யறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இளம் பிராயத்து விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைந்தவர்கள். அவ்வாறானவர்களை ஏன் இணைத்தார்கள் என்று அது தொடர்பாக ஏதாவது தகவல்கள், அதாவது ஒரு 14-15 வயது உளவியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்துவதற்கு அப்படியா யுத்தத்துக்கு? உளவியல் ரீதியாக இருந்த பிரபாகரன் இந்த கணேசையர் ஒரு புத்தகத்துல பிரபாகரன் தனக்கு சொன்னதாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த நான் சொன்ன ஜெயவேலை கொலை செய்யக்கில்லை, அவர் சொல்றார், நீங்க கொலைகள் செய்து பழக வேண்டும், கொலைகள் செய்து பழகினால்தான் உங்களுக்கு அந்த மன துணிவு ஏற்படும் என்று சொல்லித்தான் அவர் அவையில மோட்டிவேட் பண்றார். அவைக்கு முன்னாலேயே கொண்டு போய் ஒரு ஆளை இன்னொரு அளவியல் கொலை செய்யும். அப்ப இந்த சிறுவர்கள் என்னன்னா அந்த வளர்ற அந்த இளம் பருவத்தில இலகுவாக அவர்களை மேனிப்புலேட் செய்யலாம். மற்றது உங்களுக்கு தெரியும், சைக்காலஜிக்கலா மனித மனம் அவ்வாறான சித்திரவதைகளை ஒரு கட்டத்துல அனுபவிக்கின்ற ஒரு தாங்கள் அதை ரசிச்சு அனுபவிக்கின்ற ஒரு நிலைக்கு மாற்றலாம். இப்ப நீங்க ஒரு 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 சமூகத்துல பக்குவப்பட்ட ஒரு நபரா உங்களுக்கு இந்த நன்மை தீமைகள் இந்த விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள், இதை பற்றி எல்லாம் சிந்திக்கின்ற காலகட்டத்துல நீங்கள் இன்னொரு சக மனிதருக்கு ஊறு விளைவிப்பதற்கு அஞ்சுவீர்கள். அது எங்களுக்கு இப்ப எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய இந்த வயசுல ஒரு ஆளுக்கு கை நீட்டி என்னால அடிக்கலாம், நான் ஆக்ரோஷமாக பேசுவேன், ஆனா என்னால ஒரு சக மனிதனை தாக்க முடியும். ஆனா அதே என்னுடைய ஒரு 18, 19, 20 வயசுகள்ல நீங்க என்னை முறைச்சா நான் உங்களை முறைப்பேன், நீங்க கை நீட்ட முன்னுக்கு நான் உங்களை அடிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த இது இருக்கும். அப்ப அவ்வாறான இவர்களைத்தான் இவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். மற்றது அந்த முகாமில முக்கியமான நபர்களாக கொடூர சித்திரவதைகள் புரிந்தவர்களாக அங்கு தப்பி வந்தவர்கள் தெரிவித்த வாக்குமூலங்களின்படி சலீம் என்ற ஒருவர், அவர் இன்றும் வாழ்கின்றார் ஒரு ஐரோப்பிய நாட்டுல. நாங்கள் அவருடைய லொகேஷன், அவர் இப்ப வாழ்ற இடத்தை கூட கிட்டமுட்ட நாங்க நெருங்கி விட்டோம். மற்றது மல்லி என்று ஒருவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அவரை அந்த இலங்கை இராணுவத்துடனான சமாதான பேச்சுவார்த்தை காலத்துல அது முறிவடைந்து போகக்குள்ள அவர் கழுத்து வெட்டப்பட்டு அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய அந்த சடலத்தை, அந்த வெட்டப்பட்ட தலையை தங்களுக்கு தருமாறு அண்டன் பாலசிங்கத்திட போரும் சமாதானம் புத்தகத்துல அண்டன் பாலசிங்கம் இராணுவத்துக்கு அனுப்பின கடிதம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்துல அவையில் அந்த மல்லியிட தலைய கேட்கிறாங்க, நீங்க அதை எங்களுக்கு தாங்க. அப்ப திருப்பி இராணுவம் அளித்த பதிலையும் அவர்கள் அந்த புத்தகத்துல இருக்குது, நீங்க பாருங்க, நான் வேணும்னா உங்களுக்கு அதை அனுப்பி விடுறேன். அந்த தலை அழுகி போயிட்டுது, நாங்க அதை இப்ப தகனம் செய்துட்டோம், வேணும்னா உங்களுக்கு சாம்பலை அனுப்பி வைக்கிறோம் என்று இராணுவ தரப்பு கொடுத்த பதிலையும் அண்டன் பாலசிங்கம் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கார் மல்லியிட. மேட்டது கேடி என்றொருவர், காந்தி என்றொருவர், பல பெயர்கள், தினேஷ் என்றொருவர், அப்படி பல பெயர்கள் அங்கு இந்த முகாமில இந்த சித்திரவதைகளுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார்கள். இவர்கள்ல பலர் இன்னும் தப்பி ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இலங்கை இராணுவத்தை தமிழர் தரப்பு யுத்த குற்றங்களுக்காக எவ்வாறு குற்றம் சாட்டுகின்றதோ அதுக்கு சமாந்தரமாக அல்லது அதைவிட அதிகளவான குற்றங்கள், யுத்த குற்றங்களை புரிந்த கிரிமினல்ஸ் இவர்கள் இப்ப இலங்கை ரோம் ஸ்டாச்சு என்று சொல்லப்படுகின்ற ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றத்துல கொண்டு போறதுக்கான ஆவணத்துல கையெழுத்திட்ட ஒரு நாடு அல்ல. ஆனால் நீங்கள் வாழ்கின்ற பெரும்பாலான அமெரிக்கா தவிர்த்த ஏனைய பெரும்பாலான மேற்குலக நாடுகள் இந்த ரோம் ஸ்டாச்சுல கையெழுத்திட்ட நாடுகள். கனடாவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், ஜெர்மன், பிரான்ஸா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாம் கையெழுத்திட்ட நாடுகள். ஆகவே நாங்கள் சரியான ஆதாரங்களுடன் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகினால் இவர்கள் எங்களால அந்த ஹேக்ல இருக்கிற, நெதர்லாந்துல இருக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியும். கிட்டடியில இவ்வாறு நான் நினைக்கிறேன் மொசாம்பிக்லயோ மொசாம்பிக் நினைக்கிறேன் அந்த நாட்டை சேர்ந்த இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி குழுட தலைவனை கொண்டு தண்டித்தார்கள். ஆகவே
நீங்கள் நீதி துணுக்காய்க்கு சென்றபோது குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் தான் அங்கு வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று, பின்னர் அங்கிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு போலீஸாருடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வந்ததா? அப்படியானால் இந்த ஜனநாயகத்துக்கான தேடுதலில் தனி மனிதர்கள் ஜனநாயகத்தை தேடுவதிலே தடையாகத்தான் இப்போதும் அங்குள்ள சமூகத்தில் ஒரு சில தரப்பினர் இருக்கிறார்கள் என்று கருதலாமா? ஆமாம், அவர்கள் அதுல ஒரு 10, 12 பேரை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம். அவர்கள் முன்னாள் புலிகள், அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதுல ஒரு 4-5 பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துல கட்சியை சார்ந்தவர்கள். இப்ப இலங்கையோட அரசியலமைப்பு சட்டத்தின்படி, கான்ஸ்டிடியூஷன், அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன், நீங்கள் சுதந்திரமாக இந்த நாட்டு குடிமகனாக இருந்தால் சுதந்திரமாக எங்கேயும் பிரயாணம் செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒருவர் சட்டவிரோதமாக தடுத்து வைப்பது சட்டப்படி அது ஒரு தவறு. அதை விட உங்களுக்கு கொலை மிரட்டல், இப்ப எங்களுக்கு அதுல ஆதாரங்கள், வேண்டிய அளவு வீடியோ ஆதாரங்கள், கொலை மிரட்டல் விடுறது, உங்களை கொலை செஞ்சு இங்க போடுவோம் என்ற பல சட்ட ரீதியான பல தவறுகளை அவர்கள் அங்கு குற்றங்களை இழைத்திருக்கின்றார்கள். ஆனா எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த துணுக்கா என்கின்ற வதை முகாம் தொடர்பான சர்வதேச கவன ஈர்ப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றது எங்களுடைய மோட்டிவாகும். ஆகவேதான் நாங்கள் அதுல இவர்களுக்கு இப்ப நாங்க ஒரு 3 பேர் ஒரு வதை முகாம் இருந்த இடத்துக்கு போகல. இப்ப நானும் பல்வேறு இலங்கையில பல்வேறு தரப்பினருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்தேன். நான் எனக்கு உயர்மட்ட தொடர்பு இருக்குது. ஆகவே எங்களுக்கு இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதோ அல்லது அந்த இடத்துல கூட இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் எங்களுக்கு இருந்தது. ஆனா நாங்க அதை செய்யல. எங்களுக்கு தெரியும் இவர்கள் எந்த எல்லைக்கு போவார்கள் என்று. எங்களுக்கு அந்த எல்லைக்கு இவர்கள் போக வேணும் என்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. அவ்வாறு இவர்கள் நடந்து கொண்டதால தான் அந்த துணுக்காய் சம்பவம் இன்று சர்வதேச ரீதியாக வெளியில வந்தது. அதை நாங்க சத்தமே இல்லாம பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருந்து வச்சிருந்தோம்டா சில நேரத்துல ஒரு 100-200 பேரை கூட சென்றடைந்து இருக்காது. இது எப்படி என்றா, அவர்களுடைய கட்சியை சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் போன்றவர்கள் இப்ப தைகிட்டியில போய் ஒரு 7 பேர் நின்று சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படா போலீஸ்காரன் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுவான்னு பாத்துக்கொண்டு, அரெஸ்ட் பண்ணினாத்தான் அது ஒரு உலகளாவிய செய்தியாக மாறும். சோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்க பாவிச்சோம். ஆனால் இவர்கள் பாரிய குற்றம் இழைத்திருக்கின்றார்கள். இவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு, மிக சீக்கிரத்துல இருக்கு. இன்னொரு நேயர் இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் பேசுங்க யாழினியன். வணக்கம். நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சத்யவாதன். வணக்கம். என்ன சித்தார்த்தா என்ன சித்தார்த்தனைக்கும் வணக்கம். ஏன்னா இப்ப வந்து இந்த எத்தனை காலம் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து தமிழற்ற உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த பிரச்சனையாலே அரசியல் பேசி இயலாம போய்தான் ஆயுத போராட்டம் வந்தது. பல இயக்கங்கள் வந்தது. அப்ப இயக்கங்களுக்கு முரண்பாடு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுல கன பிரச்சனை நடந்தது. அப்ப இப்ப 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வந்து எங்களுக்கு இருக்கக்கூடியது, இப்ப இழந்த உரிமைகளை பெற்றுக்கொள்றது அரசியல் தீர்வு எந்த வகையில நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தமிழற்ற வடகிழக்கு தாயகத்தில. அடுத்தது சர்வதேச நாடுகளோட இல்லைண்டால் அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாட்டின் அனுசரணையோட இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சியை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. மற்றது வந்து இப்ப தமிழற்ற நிலங்களை கட்டமாக பௌத்த பேசிக்கொண்டிருக்கிற சப்ஜெக்டுக்குள்ள பேசலாம். நீங்கள் அதை கடந்து செல்ல போறோம். அப்ப அப்படியான ஒரு தேவை இருக்கு. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, மேய்ச்சல் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இதுக்குள்ள வந்து புலிகள் படுகொலை செய்திக்கணும், முஸ்லீம படுகொலை செய்திக்கணும் என்று கொண்டாடுறதால என்ன நடக்க போகுது? எந்த பிரயோசனமும் இல்லையே இதுல இவர் பேசுறதால. ஏன் சொல்லுங்க அப்ப அதுக்கு காரணமானாக்கள் இப்ப உயிரோட இல்ல. செய்தாக்கள் உயிரோட இருந்தாலும் உத்தரவு போட்டவை தான் குற்றவாளிகள். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் 14,000 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கி எல்லாரையும் விடுதலை செய்தாச்சு. அந்த அமைப்பின் பேரை சொல்லி சாதியத்தை சொல்லி எங்களுக்குள்ள பிரிவினை வளர்க்கறதால என்ன இருக்குது? எந்த பிரயோசனம்? உதாரணமாக ஜாலினியன் ஒரு கேள்வி, அதாவது யுத்த குற்றங்கள் இராணுவத்துக்கு எதிராக விதிக்கப்படுகிறது. யுத்தம் முடிந்துவிட்டது, இராணுவத்தினர் தங்கள் கடமையை செய்து விட்டார்கள் என்று இராணுவத்திற்கு எதிரான இந்த தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பான விசாரணைகளை அப்படியே நாங்கள் கைவிடுவதற்கு தயாராக இருக்கிறோமா?
இல்ல தயாரா இல்ல. அதான கேட்கிறோம் நாங்கள். எங்களுக்கான உரிமை. அதை வச்சுக்கொண்டு தான் உரிமை. இப்ப தமிழர்களுக்கு அதே போல இலங்கையில உரிமை இல்லை. விடுதலை புலிகளின் தலைவர்கள் இல்லை என்பதற்காக நடைபெற்ற சம்பவங்களுக்கான நீதி கிடைக்கக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? கிடைக்கக்கூடாது என்று சொல்ல இல்ல. அது கிடைக்கணும் என்று சொன்னால் அது உயிரோட இல்லையா? அவையெல்லாம் இறந்ததா தானே சொல்லப்படுது. அருண் சித்தார்த், நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்ல இப்ப கேபிஆரா 2ஆம் கட்ட தலைவர் குமரன் பத்மநாபனார், இப்ப நான் சொன்ன சலீமார், கேடிஆர், மல்லியார், உலகளாவிய சரி, ரீதியில சரி. லிஸ்ட் தரவா நாங்க முதல்ல PCR முதல்ல நடக்கிறது. நாங்க ஒன்றை தரவா நான் உங்களுக்கு லிஸ்ட் எத்தனை பேர் போய் ஓடி எந்த நாடுகள்ல கொள்ள இன்னும் நீங்கள் அதே திருகுதாளங்கள் செஞ்சு கொண்டு மாஃபியா வேலை செஞ்சு கொண்டு ஆள் கடத்தல் செய்து கொண்டு ட்ரக்ஸ் டீலிங் செய்து கொண்டு வெளிநாடுகள்ல வாழ இல்லையா? கிரிமினல்ஸா நீங்கள் இங்கே இந்த நாட்டுக்கும் நன்றி இல்லாமல், இந்த நாட்டை ஏமாத்தி போன நாடுகளுக்கும் நன்றி இல்லாமல், லோயல் இல்லாமல் அங்கேயும் ஏமாத்தி கிரிமினலா வாழ இல்லையா? என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். சிங்களவன் எங்களுக்கு என்ன சொன்னா, சிங்களவன் உரிமை தரையில. அப்ப இது என்னது? 1707ஆம் ஆண்டு நீங்க எங்களுக்கு தண்ணியே தரல. அப்ப உங்களுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் தூக்க வேணும் முறைப்படி பார்த்தோம். உங்களை சுட்டு தள்ளி இருக்கணும் இல்ல நாங்க. நீங்க படிக்கவே விடல. எங்களுடைய வணக்கம் சிங்களவன் வந்து பௌத்த விகார கட்டுறான்னா நீங்க எங்களுக்கு இன்றைக்கு நான் தரவா உங்களுக்கு 100 150 கோயில் இருக்கு யாழ்ப்பாணத்துல, இன்னும் போய் கும்பிடலாம். பிறகு எங்களுக்கு நீங்க காணிதான் தீங்களா? 1707ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு எங்க கிடக்கு நலவன் பல்லன் பறையண்ட பேர்ல காணி? நீங்க மனிதரா நடந்து கொள்ளுங்கள், சரியா? எல்லாம் அதான் நான் சொன்னேன். நீங்க புல்லுட்ட கேட்டா புல்லுக்கு வந்து புலி அல்ல, புல்ல தின்ற மான் தான் புல்லுக்கு ஒடுக்குமுறையாளனா தெரிவான். அது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. எவனால ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறானோ அவனுக்கு எதிராகத்தான் அவன் போராடுவானே தவிர ஒட்டுமொத்தமாக நீங்க எங்களை தமிழினத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. நாங்க உங்களோட தமிழினத்துக்குள்ள இல்ல, நாங்க அவுட்காஸ்ட். நீங்க எங்களை வெளிய தூக்கி போட்டாச்சு. இன்றைக்கு நேற்றில் 1000 நீங்க எங்களுக்கு சிங்களவன் 70 ஆண்டு தான் உங்களுக்கு அநீதி இழைத்தார். நீங்கள் எங்களுக்கு 2000 3000 4000 ஆண்டுகளாக அநீதி இழைத்திருக்கு தெரியுமா? இன்றைய வரைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்தியாவில் இதுக்காக சொல்லிட்டு போறேன். அம்பேத்கர் அன்னைக்கு ஒதுக்கீடு வந்ததால் இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் பார்த்தா ஜட்ஜில இருந்து போலீஸ் அதிகாரியில இருந்து சகல அரச அதிகார பீடங்கள்லயும் எல்லா விதமான சாதிக்காரனும் இருப்பாங்க. ஆனா நீங்க யாழ்ப்பாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஒல்லாளியம் தாண்டி எவன் ஒருவனும் கிடையாது. இந்த அதிகாரம் ஒருத்தன் வந்தா கூட அவனை பிடிச்சி இழுத்து விழுத்தி அவனை இல்லாமல் பண்றதான் உங்களோட வேலை. சரி, ஏதோ கருத்து சொல்ல விரும்புகிறார், சுருக்கமா சொல்லுங்க. நீங்க போய் உலகளாவிய விடுதலை போராட்டங்களை படியுங்க. உங்களுக்கு விடுதலைக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க வருமானம் நான் சொல்லிட்டு போறேனே, சொல்லிட்டு போங்க, சரியா சொல்லுங்க, பொய்ய சொல்லாதீங்க. தக்காளி சட்னியா ராணுவம் செஞ்சா கூட நீங்க செஞ்சா என்ன? சரி, அருண் கொஞ்சம் காம் டவுன். மேயர்கள் வர்றதுக்கு நீங்க கருத்து சொல்லணும். மஹிந்த ஆட்சி இருக்கும் பிறகு நீங்க சாதி எப்படி கொண்டு வர இல்லையே? உங்களுக்கு சிறுபாலி ஆடி நடக்க எல்லாம் நீங்க சாதி எப்படி கொண்டு வர இல்லையே? இப்ப சாதி தெரியுமோ? நீங்க எங்களுக்கு சிறுபாலி யாரும் அடிக்க தேவையில்லை. அதனால நீங்க அதை உங்களோட கருத்தை சொல்லுங்க. தனிநபர் தாக்குறது சொல்றேன். ஒரு ஆள் இருந்து கொண்டு அரசியல்வாதி உலகத்துல குறைவு. மகாத்மா காந்திக்கு சப்பாத்தால் அடி விழுந்தாங்க. கூடாது நாகரிகமா இருக்க பாருங்க. நான் ஒரு கதை சொல்லி அதை கேளுங்க, கேட்டுட்டு பதில சொல்லுங்க. நீங்க தனிநபர் தாக்குதல் செய்யறீங்க, செருப்பால் அடி எங்க ஒரு தாக்குதலும் செய்யல. ஒரு தாக்குதலும் நீ மறைக்கிற, நீ வந்து தடுக்கிற சொல்ற கருத்துக்களை, சரியா? அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. நான் மரியாதையை கதைக்கிறேன் பாருங்க. 70ஆம் ஆண்டு நெல்லியால குண்டு படிச்சது தெரியுமோ? என்னத்துக்கு படிச்சது? நீ ஆயுதம் தூக்கலன்னு சொல்ற, என்னத்துக்கு குண்டு படிச்சது? 3 வருஷத்துல நீ வா 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 போன்றதுக்கு உன்னுடைய மச்சான் இல்லையே நான் உம்முடைய இருவரும் அளவை மாறிக்கொண்டிருப்பதால் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாழினியனை நிறுத்திக் கொள்கிறேன். அதாவது யாழினியன், நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக பேச வேண்டும்.
அவரை உணர்ச்சி வசப்படுத்துவதல்ல எங்களது நிகழ்ச்சியின் இல்ல, நோக்கம். நான் உணர்ச்சி வசப்படல. இதுதான் இவைக்கு நாங்க பதில் கொடுக்க வேண்டிய பாஷை. அவைக்கு புரிகிற பாஷையில தான், வேற வழி. சரி, யாழினியன் மீண்டும் இணைகிறீர்கள், சுருக்கமாக பேசுங்கள். நான் ஒரு அண்ணன் சொல்லி கதைக்கிறேன், ஐயா சொல்லி கதைக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரியோ, எல்லா தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து நிறைய போராளிகள் மாவீரராக இருக்கிறாங்க, மீண்டு வந்த நிறைய பேரும் இருக்கிறாங்க. சரியோ, இவர் மட்டும்தான் சாதியில குறைஞ்சாலும் இப்ப 70ஆம் ஆண்டு முதல் நடந்த பிரச்சனையை தூக்கி பிடிக்கொண்டு எங்களோட இனத்துக்கு பிரிவினை வைக்கிறது பிரச்சனை. ஏன்னு சொன்னா, நெல்லியல்ல மூன்று பேர் குண்டு வெடிச்சு செத்தது இவருக்கு தெரியும். ஏன் வெடிச்சவங்க சாதி ஒடுக்குமுறையால வெடிச்சு அவங்களோட பொடியை கொண்டு போயிடாம கடைசியில இலங்கையில இருந்து கொழும்புல இருந்து ராணுவம் வந்துதான் அந்த பொடி கொண்டு போனது. தெரியும், அந்த கிராமங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாம இருந்து ஒரு புத்த துறவி வந்துதான் அந்த பள்ளிக்கூடம் சிறுநீர வித்தியாலயம் வச்சிருந்தவர். அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்ப அதுக்காக வந்து நீங்கள் இந்த காலத்துல வந்து அதுகளை தூக்கி பிடிக்காதீங்க. உங்களை விட எங்கடையாக நல்லா வச்சிருக்கிறாங்க அதுகளை பற்றி. சரியா? நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் சாதிக்காரன் என்று சொல்லிக்கொண்டு சாதி என்று சொல்லி எங்களை இனத்தை பிரிக்காதீங்க. மகிந்த இருக்கும் பிறகும் இந்த சாதியை நீ எங்க வச்சிருந்த? நீ இப்ப கொண்டு சாதிய அதுகளை விட்டுட்டு பேசாம அமைதியாரு, எங்கட இனத்துக்கு உரிமை கிடைச்சா போல அதுகளை பற்றி பார்ப்போம். நீ வந்து மரியாதையா கதைக்க பழகிக்கொள். சரியா? உனக்கு யாழினியன் மன்னிக்கவும், நீங்கள் நீ என பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்புகிறேன். நாங்கள் அடுத்ததாக செல்வோம். அடுத்ததாவது நான் உங்களுடைய நீங்கள் இப்போது இந்த உங்கள் குடும்பத்தினருக்கு இழைக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து அல்ல, நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியான தீர்வை நீங்கள் தேடுகிறீர்கள். அந்த முயற்சியிலே எந்த அளவு தூரம் உங்களால் முன்னேறி இருக்க முடிகிறது? அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், குறிப்பாக சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவது தொடர்பாக பேசியிருந்தோம். இந்த வேளையில் இன்னும் ஒரு நேயர். வணக்கம் பொலிகை ஜெயா அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா, தம்பி அருண் சித்தார்த். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். கேக்குதா? ஓகே, மெசிபுக்கு ஓமம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தம்பி அருணுட்டி ஒரு கேள்வி, எனக்கு ஒரு விருப்பம். என்னென்றால், அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கிறீர்கள், UNA-வில் ஒர்க் பண்ணி இருக்கிறீர்கள், மற்றது ஒரு அரசியல் கட்சியை யாழில வைத்து இயக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதையும் தாண்டி மற்றவர்கள் இல்லா இடத்தில் இருக்கு, அதையும் மீறிய ஒரு 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 சக்தி உங்கள்ட்ட நிறைய நூல் படித்திருக்கிறீர்கள், வரலாற்றை படித்திருக்கிறீர்கள். அடுத்தது முக்கியமாக ஒவ்வொருத்த கேள்விக்கும் ஆதாரத்தோட ஆன்சர் பண்றீங்க, ஆதாரத்தை காட்டி. இப்படி இதுவரையில எவரும் செய்யல. உங்களோட விடயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு கேள்வி, இப்ப யாழில பஞ்சமர்கள் 51% மேல இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடமும் ஒரு தொகை எங்கள மக்கள் உங்களை ஆதரிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏன் அடுத்த முறை தேர்தலில் நிக்க கூடாது? உங்களை ஆதரிக்க எதிர்ப்பும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆதரிக்க பல பேர் இருக்கிறார்கள். அதுல தேர்தலில் நிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க. சந்தர்ப்பத்துக்கு நன்றி ஐயா. நன்றி 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 பொலிகை ஜெயா அவர்கள், நன்றி. அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், சர்வஜன அதிகாரத்தின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராகவும் இருக்கிறீர்கள். என்ன நோக்கம் எதிர்காலத்தில்? அது என்னடா சத்தியான ஆங்கிலத்தில் சொல்றது, I am not here to repeat what is comfortable to hear. Right? I am here to say what is deliberately left unsaid. அதாவது எல்லோரும் கேட்க விரும்பும் அல்லது எல்லோரும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் விடயங்களை பேசுவதற்கு நான் அரசியலுக்கு வரல. இங்கு திட்டமிட்டு மறைக்கப்படும் உண்மைகளை சொல்றதுக்கு தான் நான் அரசியல்ல வந்திருக்கேன். அப்ப யாழ் அரசியல் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த பாப்புலர் அல்லது மைய நீரோட்ட கருத்தோட இல்லைன்னா அன்பாப்புலர் மைய நீரோட்டத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன். யாழ் அரசியல்ல, வாக்கு தேர்தல் அரசியல்ல எது எதையெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் ஒரு வாக்குக்காக தேர்தல்ல நின்றால் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் நான் பேசி இருக்கிறேன்.
அப்ப இங்க வந்து 2 விதமான சவால் எனக்கு இருக்குது. அவர் பொலியஜியான்னு சொன்ன மாதிரி அரசியல் அதிகாரம் எங்களுக்கு தேவை. ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கிற சவாலை விட எனக்கு ஒரு சவால் கூட இருக்கு. என்னன்னா, என்னை எதிர்ப்பவர்கள் தாங்கள் வெல்வதற்கு வேலை செய்கின்ற அதே நேரம் என்னை வீழ்த்துவதற்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல சில நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு கடந்த 6-7 வருடங்களாக யாழ் சுதந்திர ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற யாழ் ஊடக நிலையத்திலே என்ன தடை செய்து இருக்கின்றார். நான் இன்னும் ஒரு தீண்டத்தகாதவனாகவே யாழ் சமூகத்துல வைத்திருக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அவர்கள்ட்ட போன் அடிச்சு கேட்டு அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்க வேணாம் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கணும். யார் சொல்லி இருக்கணும்ன்றது இது வரைக்கும் அவர்கள் சொல்லினம் இல்லை. இப்ப அந்த சல்மான் ருஷ்டிக்கு ஈரானில ஃபத்வா போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபத்வா இருக்கு. 2வது, என்னை பற்றின கட்டவிழ்த்துவிடப்படுகின்ற பிரச்சாரம், நெகட்டிவ் ப்ரொபகண்டா, தொடர்ச்சியாக ஒரு அரசியல் தளத்துல இருக்கிறவருக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சு மக்கள்கிட்ட இருந்து அவரை திருப்ப முடியுமோ அல்லது அவர் மீது அவதூறு பரப்ப முடியுமோ அந்த 5 குற்றச்சாட்டுகளும் என் மேல வச்சிருக்கிறாங்க. 1, இவர் வந்து ஆவா குழு என்கின்ற ரவுடி கும்பலை வச்சு இயக்குறார். 2, இவர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் இருக்குது இவருக்கு. 3, இவர் பெண்கள் ஒரு உங்களுக்கு தெரியாது ஒரு இந்திய போனோகிராபிக் சைட் சொல்ற இந்த ஆபாச பட இணையதளங்கள்ல இருந்து ஒரு படத்தை எடுத்து அந்த இதுல என்ன நான் தான் இதென்று சொல்லி கொஞ்ச காலம் இங்க யாழ்ப்பாணத்துல பிரச்சாரப்படுத்தினார். அப்ப இப்படி எல்லா விதமான பிரச்சாரங்களுக்கு, நெகட்டிவான எதிர்மறையான பிரச்சாரங்களுக்கு ஊடாகத்தான் நான் இங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனாலும் காலகட்டம் மக்கள் நடுகளுமே மக்களை நீங்க உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்களா? அதே ஒரு காலகட்டத்துல எங்களுக்கான ஆதரவு பல்கி நிச்சயமாக பெருகும். நான் ஆரம்பித்த காலத்தை விட இப்ப எனக்கு ஆதரவு கூடி இருக்குது. நான் தொடங்கக்குள்ள என்னட்ட உண்மையா சொன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒரு 10 ரூபாய் காசு இல்லாம தான் நான் தொடங்கினேன். இன்றைக்கு எனக்கு நிதிதாரத்துக்கே பல்வேறு நாடுகள்ல இருந்து என்னுடைய தேர்தல் அரசியல் செலவுகளை தாங்களா முன் வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு தேவையான வளங்களை பெற்றுத்தாரவர்கள் இருக்கின்றார்கள், ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்கள்ல என்னோட ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு கூட பயப்பட்ட காலம் இருக்குது. சனம் முந்தி டக்ளஸ் தேவானந்தாவோட படம் எடுக்க எவ்வளவு பயமோ அதே மாதிரி இப்ப சரியா அந்த யுத்தத்துக்கு பிறகு பயப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப அந்த நிலைமை இல்லை. ஆகவே அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை வந்து அடைவோம் என நம்புகின்றோம். சரி, நேரம் கடந்து கொண்டே இருப்பதால் நான் அடுத்ததாக உங்களிடம் கேட்க வருவது என்னவென்றால், இந்த குறிப்பாக இப்போது பேசிய இன்னொரு நேயர் போல இந்த இன விடுதலை போன்ற பிரச்சனைகளுக்கு பிறகுதான் எமது சமூகத்துக்குள் நடந்த சம்பவங்களுக்கான விசாரணைகள் அல்லது அதற்கான ஒரு நீதிகள் அல்லது என்ன மாற்று தீர்வுகள் தொடர்பாக பேச வேண்டும் என்பது எமது தமிழ் அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதற்கு நான் முழுமையாக எதிரானவன். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில் நான் இதற்கு முழுமையான எதிரானவன். எல்லாமே சமகாலத்தில் பேசப்பட வேண்டும் என்பதில் எனக்கு முழுமையான உடன்பாடு இருக்கிறது. ஆனால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் உங்களை போன்றவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளையோ அல்லது நீதியையோ தேட வேண்டி இருப்பதில் மிக மிக கடுமையாக எதிர்கொள்கின்ற சவால் என நீங்கள் கருதுவது தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த போராட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரேமம் என்று சொல்லலாம். அதை வைத்துக்கொண்டு தான் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மாவீரர் நாளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பது குறையவில்லை. அந்த தியாகங்கள் பேசப்படுகிறது. அதே சமயம் இந்த விதமான சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி இந்த சவாலை சமாளிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அது அப்பட்டமாக புலிகளை ஒரு பாசிச சக்திகளாக மட்டுமே விமர்சிப்பதால் நிறைவேறிவிடும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாவீரர் சொல்லுறதே உண்மையிலேயே பலி கொடுக்கப்பட்ட மக்கள் மாவீரர்களாக இந்த சமூகத்துல சாதிய ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும், வறிய நிலைமையில இருந்தவர்கள், கல்வி அறிவில அதை சரியாக பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருந்தவர்கள் தான் பெருவாரியான.
அதாவது முன்னணி களங்கள்ல நின்று இறந்து போனவர். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தரவுகள் இப்ப நாங்க அதை டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வரதால என்ன இருக்கு, பழைய கட்டிங்ஸ் எல்லாம் நான் அடுத்து வச்சிருக்கேன். பெரும்பாலும் நீங்க இந்த மாவீரர் பாத்தீங்கன்னா 13 வயசுல இருந்து 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான். அதுலயும் ஒரு 70-80 வீதமானவர்களை நீங்க மாவீரர்கள் என்று கணிக்கலாம். சரி, அப்ப மற்றது இதுக்குள்ள இன்னொரு 2 குரூப் இருக்குது. ஒன்று அந்த ஆயுதங்கள் மேல் இருந்த கவர்ச்சியில போனவர்கள், இன்னொன்று பலாத்காரமாக பிடிக்கப்பட்டவர்கள். உண்மையிலேயே எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லாதவர்கள் தான் 90 வீதமானவர்கள். அவர்களுக்கு நாடு பற்றியோ அரசியல் இது பற்றியோ எதுவுமே தெரிஞ்சிருக்கல. ஒரு மாயக்குள்ள இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு காலையில கூட ஒரு கோல் வந்தது கிளிநொச்சியில இருந்து. தன்னுடைய கணவர் ஒரு மாவீரர் என்றும் தனக்கு வீட்டுல டொய்லெட் இல்லைன்னு ஒரு அக்கா இன்னைக்கு ஒரு 3 நாளா எனக்கு போன் பண்ணி கொண்டிருக்கிறா. ஒரு டொய்லெட் ஒன்று எனக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களான்னு. அப்ப நான் ஆரம்பத்துல உண்மையிலே அதை பெருசு படுத்தல, எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா தொடர்ச்சியா அவ அந்த பேசக்குள்ள அவக்கு ஒரு அந்த அந்த இது அவட அந்த உணர்வும் அவ ஒரு கட்டத்துல என்ன பேசிட்டான். நீ செஞ்சு தரனா செய்துதா இல்லாட்டி ஏலாண்டு சொல்லு, எங்களுக்கு இங்க டொய்லெட்டுக்கு போயிடலாமன் இருக்குது. அங்கால வயல் காணி வயல் இந்த டொய்லெட் இடிஞ்சிட்டு அவட்ட இருந்த ஒரு ஏதோ ஒரு சரி அங்கால நாங்கள் ஒரு பொம்பளை என்னண்டு போயிருக்கிறோம், அதாலதான் கேட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சுது. அப்ப இந்த இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி பதம். இப்ப நான் உங்களுக்கு என்ன இதுல சொல்ல வாரேன்னா, இந்த இறந்தவர்களை வைத்து இந்த மாவீரர் தினங்கள் நடத்துறவர்கள் இருக்கிறார்கள் தானே, இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்கு, ஒரு மாஃபியா ஒன்று, ஒரு பிசினஸ் ஒன்று இருக்கு. இவர்கள் இந்த இறந்த இளைஞர்கள் மீது பற்றினாலோ அன்பினாலோ அல்ல இதை செய்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு துளியேனும் இந்த இறந்த இளைஞர்கள் மீது, இப்ப நான் இவர்களுடைய எதிரி, நான் புலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கட்டாயப்படுத்தி கொண்டு போன புலியா இருந்தாலும் விரும்பி போனாலும் நான் அவரை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கிறேன். நான் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன், நான் உங்களுக்கு துரோகி இல்லை, நான் உங்களுடைய வலுவான எதிரி. சரியா? நான் உங்கள் யாரையும் 12,000 பேர் வெளியில வந்தவர்கள் ஒரு ஆள் காட்டி கொடுத்துதான் நீங்கள் வெளியில வந்தீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை வரையும் காட்டி கொடுத்தது இல்லை. ஆனால் இந்த இறந்த இளைஞர்கள் எனது சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் பெரும்பாலானவர்கள் இருப்பதால நான் இவர்கள் மீது ஒரு துளியாவது எனக்கு ஒரு சின்ன ஒரு பாவம் உண்டு வருது எனக்கு. அட இவங்க நான் பூந்து உள்ளுக்கு பார்க்கக்குள்ளதான் எனக்கு விளங்குது, இவர்களை நான் எதிரியாக நினைப்பதற்கான சமமான இடம் அங்க இல்லை. அவர்கள் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அப்பதான் நான் சொல்றேன் என்னண்டா, இது இந்த கொண்டாட்டத்தை செய்கிறார்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு துளியாவது மனிதாபிமானம் எஞ்சி இருந்தால் உங்களிடம் இருக்கின்ற 10,000 கோடிகள், எனக்கு தெரியும் உங்கள்ட்ட 10,000 கோடிகள் இருக்குது, ஒவ்வொரு மாவீரர் நினைவேந்தலுக்கும் எவ்வளவு காசு வருகுது என்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது இலங்கையில இருக்கிற சகல புலனாய்வு துறையோடையும் என்னட்ட இருக்குது, ஒவ்வொருத்தட்ட பேரோட விவரங்களோட என்னட்ட இருக்குது. நான் அதை ஒரு ஊடகத்துல வெளியிட்டும் இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு வார இந்த கோடிக்கணக்கான காசுல நீங்கள் ஏன் இந்த இறந்தவர்களின் லிஸ்ட் எடுத்து, உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க ஒரு 5,000 பேர் மாவீரர்கள் இருப்பீர்களா, இந்த 5,000 பேர் குடும்பங்களுக்கு நீங்கள் ஏன் மாதம் ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியாது? ஏன் அந்த இறந்து போன தாய் தந்தையர் இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் வயதானவர்கள், இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல அவர்களும் இறந்து போய்விடுவார், அவர்களை நீங்கள் ஏன் பராமரிக்க முடியாது? ஏன் உங்களுக்கு ஒரு சரியான திட்டம் இல்லை இதுக்கு? இப்ப நீங்க எவ்வளவோ பேர், எங்களுக்கு தெரியும் லண்டன்ல நீங்கள் ஏக்கர் கணக்கு வேண்டி எத்தனையோ 1000 பவுண்ட்ஸ் கொடுத்து இடம் வேண்டி மாவீரர் மயானம் கட்டுறீங்க. அந்த காசுல நீங்கள் ஒரு காப்பங்கு இவர்களுக்கு ஒரு 10% செலவழித்தால் என்ன? ஏன் நீங்க செய்யறீங்க இல்லை என்றால் அந்த மாவீரர் மயானம் வேண்டதுல உங்களுக்கு லாபம் இருக்கு, ஆனா இந்த பெற்றோரை பராமரிக்கிறதுல உங்களுக்கு லாபம் இல்லை. ஆகவே உங்களுடைய இந்த இன உணர்வோ இந்த புலி உணர்வோ விடுதலை உணர்வு எல்லாம் மிக போலியானது. உண்மையிலேயே போராடியவன், அவன் அரசியல் தெரிஞ்சு போனானோ தெரியாமல் போனானோ, அவன் இங்குதான் இருக்கின்றான், அவன் இங்குதான் கஷ்டப்படுறான், அவன் குடும்பம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்குது. உண்மையிலேயே ஒரு நாள் கூட ஆயுதம் தூக்காதவன் தான் 90 வீதமானவன் புலம்பெயர்ந்து இந்த நாடுகள்ல வாழ்கின்றான். அதுதான் உண்மை. இந்த பிரச்சனையை வைத்து பாவித்தவன் தான் இன்றைக்கு புலி என்று கத்துக்கிறானே தவிர, நீங்க பாருங்க 12,000 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியில வந்த யாராவது மூச்சு விடுறானான்?
யாராவது இவங்களை மாதிரி கத்தி குளர்றானான்னு இல்லையே. ஏன் அவன் அமைதியா வாழ்றான்டா அவனுக்கு தெரியும். அவன் உண்மையில இந்த போராட்டத்துல ஈடுபட்டவன். அவனுக்கு சாதக பாதகம் நன்மை தீமை எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் இதை வியாபாரமாக்குறவன் உங்க ஓடி வந்தவன். அவன் ஒரு நாள் கூட களமுனையில் அப்ப இவ்வளவு உணர்வு இருக்கிறவன் இவனே நின்று போராடி இருக்கலாம். இவன் தற்கொலைக்கு தாரியாக மாறி இருக்கலாம். இதெல்லாம் இவன் செஞ்சிருக்கலாம். இங்க என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் ஆயுதத்தை தூக்கி போராடி கொண்டிருக்கல. இவன் போய் எம்பசி வாசல்ல லைன்ல நின்றவன். இவன் லண்டன் எம்பசி வாசல்ல ஏஜென்சிக்காரன் காசை கொடுத்துட்டு கொழும்புல நின்றவன். சரி, ஆகவே இவங்க வெளிநாட்டுல இருந்து கதைக்கிற இந்த தமிழ் ஈழம் இதெல்லாம் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை. இங்க மக்கள் இப்ப 90% மக்களுக்கு இதெல்லாம் நல்லா விளங்கிட்டுது. இவர்களுக்கு உண்மையிலேயே நீங்களும் ஒரு புலம்பெயர் நாடுல இருக்கிறீங்க. ஆனால் 90% புலம்பெயர் நாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து இந்த பிரச்சனைய காரணம் காட்டி இவர்களுக்கு ஒரு அடையாள சிக்கல் இருக்கு. ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஒன்று இருக்கு. இவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாட்டி இவர்கள் யார்? லண்டன்ல இவர்களை ஒரு நாயாவது மதிக்குமா? நீங்க சொல்லுங்க. அளவா வந்த ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அந்த நாட்டுக்காரன் மதிப்பானா? இந்த பிரச்சனை இல்லாட்டி அவன் இன்றைக்கு மதிக்கிறதுக்கு காரணம் இங்க ஒரு கிரைசிஸ் இருக்குன்னு இவங்க அங்க சொல்லி கொண்டிருக்கிறதா. அவன் சூடானையும் டாஃபூரையும் குர்திஸ்தானையும் பலஸ்தீனையும் ஸ்ரீலங்காவையும் ஒரு லைன்ல வைக்கிறாங்க. என்ன அப்ப இவங்க நேற்று என்ன ஒரு 2025 11 நவம்பர் மாசம் லண்டனுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில வந்து ஒரு பொடியன் போன் அடிச்சு கேட்கிறான், இலங்கையில எனக்கு ஒரு ஒரு தமிழ் அரசியல் கட்சியில இருந்த மாதிரி லெட்டர் ஒன்று எடுத்து தர மாட்டேன். ஏனென்று கேட்டா, நான் இங்க சிங்களவர்களுக்கு எதிராக போராடின மாதிரி லண்டன்ல அசூல் அடிக்கிறதுக்கு என்னுடைய லோயர் ஒரு கடிதம் பண்ணி தர சொன்னவர். அப்ப நான் சொன்னேன், நீ எவ்வளவு பொய் சொல்ற, நீ பொய் தானே சொல்ற, நீ பாதிக்கப்பட்ட, நீ எத்தனையாம் ஆண்டு பிறந்த, நீ என்ன 2006 தான் பிறந்தன்றார். அப்ப இந்த பொய்மைதான் இந்த சமூகத்தின் அடையாளமா இருக்கு. அப்ப இவியல் முழுக்க இவையோட வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்குது பொய்யில. ஆனால் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல வாழுகின்ற இந்த புலம்பெயர் மக்கள் என்று சொல்லப்படுறவர்கள பெரும்பாலானவர்களோட வாழ்வியல் என்று இங்கே ஒரு நேரம் கஞ்சி குடித்தாலும் அமைதியா வாழ்றார்கள் வாழ்க்கை மாதிரி இல்லை என்றது எங்களுக்கு தெரியும். அதுல மெட்டசைட் வந்து இவர்கள் கலாச்சார கல்ச்சரல் ஷாக்குகள் இருக்கணும். இவையோட வாழ்வியல் இவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இவைய தமிழ் சரியா? இப்ப சொல்லுவோம், இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் இன்றைக்கு என்னோட பேசுவீங்க, உங்களுடைய பிள்ளை நாளைக்கு யாரை திருமணம் முடிக்கும் என்றது உங்களுக்கு தெரியாது. அந்த நாட்டு சூழல் அவ்வாறு. அந்த பிள்ளைக்கும் இலங்கைக்குமான இந்த தமிழுக்குமான உறவை அற்று போகலாம் அல்லது பாதி இருக்கலாம். பிள்ளையின் பிள்ளை வந்து முழுமையாக ஒரு ஆஸ்திரேலியனாக மாறிவிடும். அப்ப என்னத்துக்கு நீங்க அங்க இருந்துட்டு இங்க இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சிங்கள பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்பது இலங்கையர்களாக வாழுவது என்று. இலங்கையர்களாக வாழுவதற்கு இலங்கை தமிழ் கட்சிகளும் சரி, தமிழ் மக்களும் சரி, தமிழ் இப்போது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் சரி, அப்படி இணைந்து வாழ்வதற்கு பல அதிகார பரவல்கள் என்றெல்லாம் பல அரசியல் பேசுகிறார்கள். உங்களுடைய இந்த பிரச்சனையில் உங்களுடைய தெளிவு என்ன? எப்படியாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? இன்னைக்கு நீங்க பாருங்க, 87 கொண்டு வந்த இந்தோ லங்கா ஒப்பந்தத்தின் படி அதிகார பகிர்வுதான் இன்னைக்கு 40 87 97 2015 40 வருஷம் கழிச்சு அதைத்தான் இன்றைக்கு நீங்க கேட்கறீங்க இந்த தமிழ் அரசியல்வாதிகள். ஏன்னா இப்ப நாங்க அதிகாரத்துல இருக்கலாம், அதிகாரத்துல இருந்த சகல பேர் இன்றைக்கு என்ன சொல்றீங்க, மாகாண சபை தேர்தலை வையுங்கன்றீங்க. அப்ப இதைத்தானே அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் ஓரளவுக்கு அதை வைத்துக் கொண்டு நாங்க முன்னுக்கு போயிருக்கலாம் தானே. மற்றது இந்த அதிகார பகிர்வுல எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. தமிழன் ஆள்றதுல நான் அந்த முதல் சொன்ன மாதிரி வெள்ளாளிய தமிழனுக்கு ஓகேயா இருக்கு. ஆனா எங்களுக்கு சிக்கல் இருக்கு. இப்ப நாங்க கேட்கிறோம் திருப்பி, அப்ப நீங்க இந்த தேச வளமை சட்டம் கொண்டு வந்து எங்களை ஒரு நீங்க சொல்றீங்க உங்களை சிங்கள அரசுகள் செகண்டரி சிட்டிசனா 2ஆம் தர பிரஜைகளாக நடத்தினு சொல்றீங்க, சம உரிமை தரலன்னு சொல்றீங்க, அதால நீங்க போராடுங்க. இப்ப நாங்க திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறோம், நீங்களும் அதே தானே எங்களுக்கு செய்தீங்க, அதை விட மோசமாக நீங்க செய்தீங்க. அப்ப எங்களுடைய அதிகார பகிர்வு இந்த இதுக்குள்ள எங்க இருக்கு? அப்ப எவ்வாறு நீங்க அதிகாரத்தை எங்களுக்கு பகிர போறீங்க? அது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு அப்பால் நடைமுறையிலே இன்றைக்கு சாத்தியமாக ஒரு தீர்வு தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி பேசுகிறார். எங்கள் அரசியல் தலைவர்கள்
பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள், தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு என்று. உங்கள் சர்வஜன அதிகாரமோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய இந்த அதிகார பகிர்வு என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வை நீங்க கேட்கிறீங்க? இவைய என்ன தீர்வை கேட்கிறாங்க? என்ன இப்ப நாடு பிரிக்கலாம், அது முடிஞ்சது. இப்ப என்ன நீங்க கேட்கறீங்க? என்ன உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்ப இலங்கை என்ற நாட்டுல தமிழர்களாக வாழ்றதுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அதை சொல்லுங்க. இவையில நாங்க இப்ப கேட்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய மொழி இன்றைக்கு ஒரு உத்தியோகபூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த நாட்டுல சகல இடங்கள்லையும் போய் வாழ்றீங்க. சிங்களம் வந்தா நீங்க வந்து வாழ இல்லாமல் இருக்கு. நீங்க போய் மாத்திரையிலையும் காலிலையும் கண்டிலையும் வாழ்றீங்க. நீங்க வியாபாரம் செய்யறீங்க. நீங்க அந்த விக்டிமைசேஷன், நான் விக்டிம் சொல்லியே நீங்க இன்னைக்கு இலங்கையில மிக பாரிய இடங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இன்னைக்கு சட்டமா அதிபர்ல இருந்து மிக முக்கியமான பதவிகள்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன கேட்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இலங்கையில நடைபெற்ற இனக்கலவரங்கள் போன்ற பிரச்சனைகளினால் தமிழ் மக்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வேண்டும், அதன் மூலம் மட்டுமே தாங்கள் பெரும்பான்மை இனத்துடன் இணைந்து வாழலாம் என்று கருதுகிறார்களே, அது தொடர்பாக உங்களுடைய மனநிலை என்ன? அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க சரி, இன பிரச்சனை நடந்தது, நாங்களும் ஒத்துக்கொள்றோம். 83 இந்த கலவரங்கள், இதே மாதிரி சாதிய கலவரங்களும் நடந்தது, பல்வேறு சாதிய கலவரங்கள் நடந்தது. இப்ப நாங்க அதே ஒரு பக்கத்துல வைப்போம். சரி, அருண் போனது இதுக்கு இப்ப அது ஒரு டிஸ்கிரிமினேஷன்டா, இதுக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். இப்ப அதை ஏற்றுக்கொள்ற நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்க இல்ல. அப்ப பாருங்க உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. இந்த தமிழ் சமூகத்தை நான் சொல்றேன், இந்த தமிழ் சமூகம் நீ சொல்ற அவன் எனக்கு 2ஆம் தரமாக எனக்கு ஒண்ணும் தரல, எனக்கு கலவரம் நடந்த, என்னை அடிச்சான் ஒடுக்கினான், அதே தான் நடப்பா. நீங்க எனக்கு செஞ்சான்னு நான் சொன்னா நீ இதை நீ கதைக்காது என்ற அன்றைக்கு அண்டையில இருந்து இதைத்தான் சொல்ற, இதை கதைக்காது, இதை புறகாயப்பம். சரி, இப்ப உங்களுக்கு இன பிரச்சனையும் இல்லை, இன கலவரங்களும் இல்லை. பார்க்க போனா நீங்க தான் இன்னும் கூடவா வடக்கு கிழக்கு எங்கட தாயகம் என்று சொல்றீங்க. ஆனா அவன் சிங்களவன் சொல்லல, மாத்திரை காலி மாத்திரை என்ற தாயகம் நீ வராதன், நீ தான் சொல்ற இங்க வராதன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வடக்கு கிழக்கு மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த நாடும் என்னுடைய தாயகம் தான். அதென்ன ஏன் வடக்கு கிழக்கு தாயகம் என்று இவங்க சொல்றாங்கண்டா, இவர்கள் இந்த புளூரலிஸ்டிக் கல்ச்சரை, அதாவது மக்கள் இணைந்து வாழ்வது, சகல மக்களும் கிழக்கு என்ன தென்னிலங்கையில வாழ்ற மாதிரி. இங்க இப்ப சுமந்திரன் வீட்டை நீங்க போனீங்கன்னா, சுமந்திரன் முன் வீடு ஒரு சிங்கள புடிஸ்டா இருப்பார், பின் வீடு ஒரு இஸ்லாமியரா இருப்பார், பக்கத்து வீடு ஒரு பேர்கரா இருப்பார், இங்க ஒரு மேலே இருப்பார். அந்த சூழல்ல இருக்கிற அந்த என்ன யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அந்த பன்மைத்துவத்தை அவர் அனுபவித்துக் கொண்டு அவர் வடக்குல வந்து சொல்றாரு, வடக்கு கிழக்குங்கிற தாயகம். அப்ப தாயகம்டா நீ தாயகத்துல வந்து வாழல்லன்னு ஒருத்தனு கேட்கிறான் இல்ல, விக்னேஸ்வரன் கேட்கிறான் இல்ல, கஜேந்திரகுமாருக்கு இந்த வடக்கு கிழக்கு தாயகம் என்ற கோஷம் எவ்வளவு ஒரு சுத்துமாத்து சொல்லுங்க பாபு. அதாவது தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படியா? அது ஒரு பாரம்பரிய தமிழ் பிரதேசம் என்ற கொள்கை நமக்கு தேவையில்லை. நீங்க யாழ்ப்பாண வைபவ மாலை, யாழ்ப்பாண வைபவ விமர்சனம், யாழ்ப்பாண வைபவ கமுதுனி, இந்த மாதிரி இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் சம்பந்தமா இருக்கிற பண்டைய ஏடுகள் நூல்கள் எல்லாத்தையும் பார்த்தால் இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் என்றது சகல இன மக்களும் வாழ்ந்த ஒரு ராஜ்யம் தான். இன்னைக்கு நல்லூர் கோயில கட்டி கொடுத்தது ஸ்ரீ சங்கபோதி புவனேபாபு என்கின்ற சிங்கள மன்னன் தான், அதுக்கு இடம் கொடுத்தது இஸ்லாமியர்கள் தான். அப்ப யாழ்ப்பாணம் என்றது வெறுமனவே இந்த வடக்கு கிழக்கு வெறுமனவே தமிழர்கள் தாயகம் மட்டுமில்லை, எல்லாண்டையும் தாயகம் தான். வடக்கு கிழக்கு மட்டுமா என்ன தாயகம்? அப்ப எனக்கு தென்னிலங்கை தாயகம் இல்லையா? நான் இந்த நாட்டு சிட்டிசன், எனக்கு கண்டி அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் என்னுடைய தாயகம் தான். அதே மாதிரி இன்னொரு சிங்கள இளைஞனுக்கும் இது தாயகம் தான், இஸ்லாமியனுக்கும் இது தாயகம் தான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகள் இன்றைக்கு உலகம் யூனியனா மாறிட்டு, இன்னைக்கு போர்டர்லெஸ் நாடுகள், போர்டர் இல்லாமல் போகுது. இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் என்றார், எல்லா நாடும் சேர்ந்து விசா இல்லாமல் அங்க போகலாம் இங்க போகலாம், எல்லாம் நாங்க ஒரு காசு. அப்படி உலகங்கள் ஒன்றுணைகிற காலத்துல ஒரு சின்ன 65,510 கிலோமீட்டர் இருக்கிற நாட்டுக்குள்ள இதுக்குள்ள இது எந்த தாயகம்? அது எவ்வளவு ஒரு இந்த தாயகம் என்று சொல்ற எவனும் தாயகத்துல இல்ல, உங்களுக்கு தெரியுமா? இங்க வாழ்ற மக்கள் இந்த வடக்கு கிழக்கு தாயகம் என்று சொல்றது இல்லை. சொல்றது யார் என்று பார்த்தா இதுக்கு வெளியில வாழ்றோம். அது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் கோஷமாக இருக்குதே தவிர அதுல எந்த விதமான உடன்பாடும் எங்களுக்கு இல்லை. எனக்கு இந்த நாடு, ஒட்டுமொத்த நாடும் என்னுடைய தாயகம் தான். எனக்கு எந்த மக்களோடையும் இணக்கமாக வாழலாம்.
இஷ்யூஸ் இருக்குது. இப்ப எல்லா சமூகத்திலையும் ஆஸ்திரேலியாவில இல்லையா ரேசிஸ்டானாக்கள் இனவாதிகள் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறார், என்ன லண்டன்லயும் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சிறிய குழு ஒன்று எல்லா நாடுகள்லயும் இருக்கு, எல்லா சமூகத்திலயும் இருக்கு. இப்ப நாங்க சிங்களவன இனவாதி என்ன, இன்னைக்கு தமிழ் இனவாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார். சோ இது இஷ்யூஸ். இதை நாங்க பேசி தீர்த்து கொண்டு முன்னால போகலாமே தவிர இதுக்காக கொல்லுப்படுறதாலேயோ அடிபடுறதாலேயோ எந்த விதமான தீர்வும் கிடைக்காது, கிடைக்கல என்றதுதான் இந்த நாட்டு வரலாறுங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த நாட்டு வரலாறு மட்டும் இல்ல, உலக வரலாறும் அதைத்தான் இன்னைக்கு சொல்லுது. இன்னைக்கு ஈரான் யுத்தத்தோட உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லது. நீண்ட நேரம் பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இறுதியாக நான் ஆரம்பத்தில் உங்களுடன் பேசுவதாக சொன்ன விடயத்துக்குள்ளேயே வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். அதாவது துணுக்காய் போன்ற ஒரு வதை முகாம் பிரச்சனை தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் தொடர்பான ஒரு பாரிய கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள், அதற்கான என்ன முன்முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதற்கு தமிழ் அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய ஆதரவு தளம் என்பது என்ன? நீங்கள் கடுமையான ஒரு தற்போது இருக்கக்கூடிய இந்த மரபு சார்ந்த அரசியலுக்கு இட்டு ஒரு வித்தியாசமான அரசியல் பாதைகளை பயணிப்பவர், அதிலும் குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பாரிய பிரச்சனைக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விவாத பொருளை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அப்படி இருக்கும்போது உங்களால் இந்த மறைக்கப்பட்ட சம்பவங்களுக்கு எதிரான நீதியை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது தொடர்பாக என்ன பிளான் வச்சுக்கிறீங்க? I don't tell you the plan. I will show result. ஏதாவது ஒரு அதாவது சட்ட ரீதியாகவோ அல்லது இந்த அரசுகளினூடாகவோ சர்வதேச ரீதியாகவோ அல்லது தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த ஊழலுக்கு எதிரான அரசு என்று சொல்லப்படுகிற அரசின் நடவடிக்கைகளினூடாகவோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்களே சொன்னீர்கள் உளவு பிரிவினர் மற்றும் தென்னிலங்கை இருக்கிற சக்திகள் போன்ற சகல தரப்பினரோடாகவும் உங்களுக்கு உறவுகள் இருப்பதால் அது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் ஒரு ஜனநாயக வழியை தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நிச்சயமாக அதன் ஊடாகத்தான் தமிழ் மக்கள் ஜனநாயகத்திட உயரிய பண்புகளை அனுபவிப்பார்கள். என்னன்னா உண்மையிலேயே சொன்னா நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த ஆட்சி மாற்றம் எங்களுக்கு பாதகம். அவர் கேட்டார், நீ மஹிந்தோட காலத்துல ஏன் செய்யல? உண்மையிலேயே மஹிந்தோட ரணில்ட காலத்துலதான் செய்ய முடியாமல் எங்களுக்கு இருந்து. ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரியான கரப்டட் கவர்மெண்ட்டுக்குள்ள புலிகள் மிக ஆழமாக ஊடுருவி இருந்தார். இப்ப இந்த அரசாங்கம் உண்மையிலேயே எங்களுக்கு இவ்வாறான ஒரு அரசைத்தான் நாங்களும் எதிர்பார்த்தது. அதாவது நீதிமன்றங்கள்ல தலையீடு இல்லாமல் சட்டம் அனைவருக்கு, இப்ப இவர்கள் சொல்கின்ற கோஷம் சரியாக இருந்தா, சட்டம் அனைவருக்கும் சமனாக இருந்தால், ஜனநாயக ரீதியில இந்த குற்றங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிக அழகான சிஸ்டம் ஒன்று இங்க இருக்குது. இல்லை, நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? இப்போது பார்த்தீர்கள் என்றால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிராக பல்கலைக்கழகத்தில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தமிழ் அரசியல் தலைவர்கள் மணிவண்ணன் போன்றவர்கள் அவர்களுடைய மாணவர்களுடைய எடுத்த நிலைப்பாடு சரி என்று சட்ட ரீதியாக வாதிடுவதற்கு தயாராக முன்வருகின்றார்கள். நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த துணுக்காய் வதை முகாம் தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு தமிழ் தரப்புகள் இணங்கி வரும் என்று நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? நாங்கள் தமிழ் தரப்பு வந்து ஒரு ஏமாற்று தரப்பு. இப்ப பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மணிவண்ணன் போன்றவர்கள் உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணியாக என்ன சொல்லிக் கொடுக்க வேணும்? சட்டம், நாட்டில் இருக்கிற சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இப்போ உங்களுடைய நாட்டுல உங்களுடைய தேசிய கொடி எல்லா நாடுகள்லயுமே மிக பிரதானமான ஒன்று. அந்த தேசிய கொடியை நான் ரஷ்யாவில படிச்சேன். ரஷ்யாவுல தேசிய கொடியை நீங்க முழங்காலுக்கு கீழே இறக்குவீர்களாக இருந்தால் உங்களை ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்த முடியும். அப்படித்தான் அவங்க அந்த ருஸ்கி என்று சொல்லுவாங்க. நீங்க அந்த நாட்டுக்குள்ள இறங்கக்குள்ளேயே பருஸ்கி என்று கேட்பான். உனக்கு ரஷ்யன் கதைக்க தெரியுமான்னு தான் அவன் சொல்லுவோம். எந்த நேரம் அவன் அந்த ரஷ்யன் என்ற உணர்வை ஆரம்ப காலத்துல இருந்தே அவ்வாறுதான் ஊட்டுறது. அது மாதிரி இவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ள சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கொடி பெற்று தேசிய கொடியை எவ்வாறு இறக்கல, நீ
கருப்பு கொடி போட்டது பிரச்சனை இல்லை, ஆனால் தேசிய கொடியை கலட்டி எறிஞ்சது தவறு, சட்டப்படி தவறு. நானே போய் கம்ப்ளைண்ட் போட்டிருப்பேன், நானே போட்டிருப்பேன். ஆனா சரி, பாவம் தான் நான் போடல, ஆனால் அது தவறு. அப்ப இந்த சட்டத்தை சொல்லி கொடுக்க வேணும். அதே மாதிரி எங்களுக்கு ஜனநாயக ரீதியாக இருக்கின்ற உரிமைகள் நாங்க எவ்வாறு போராடுறதுன்றதை கற்றுக் கொடுக்க வேணும். சும்மா தான் தோன்றித்தனமாக சண்டித்தனத்துல அடைய முடியாது. இவர்கள் இந்த பல்கலைக்கழகம் என்றது உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு மாற்று சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்குது. ஆனால் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கிற அவல நிலை மாதிரி உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்தை நான் காணவில்லை. பாசிசம் என்ற ஒரு சொல்ல பாவித்ததுக்காக ஒரு சட்டத்தரணியுடைய உரையை தடுத்து நிறுத்தின இந்த பல்கலைக்கழகம். அப்ப எங்களை மாதிரி மாற்று கருத்து உள்ளவர்களை என்னைக்காவது இவர்கள் உள்ளுக்கு விடுவார்களான்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே பல்கலைக்கழகங்கள் என்ன செய்யறது? ஒரு டிபேட்டை உருவாக்குற, ஒரு வாத விவாதங்களை உருவாக்குற. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ இருக்கு உலகம். இப்ப நோம் சோம்ஸ்கி போன்ற அறிஞர்கள் உருவாகிற இடங்கள் பல்கலைக்கழகம். இன்றைக்கு இந்த யாழ் பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் என்ன அந்த 10ஆம் பசலித்தனமான இடம். அன்றைக்கு நான் பாக்குறேன், அந்த மாணவர் தலைவன் என்கின்ற இளைஞன் சொல்கின்றார் ஊடகத்துல, கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் என்றே அவர் சொல்ற. கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா? அப்ப எவ்வளவு பிற்போக்கான எண்ணங்களை, ஜனநாயகத்தின் உயர்ந்த பட்ச பண்பே கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் தேவை. கருத்து சரியா இருந்தா சரி, அது சரியா கூட இருக்க வேணும். ஒரு ஜனநாயக நாட்டுல கடைசி குடிமகனுக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள சமூகம் முடிவு செய்யும். ஆனால் கருத்து இந்த மாதிரி இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை மாற்று சிந்தனைகள். இப்ப அருண் சித்தார்த் முன்வைக்கின்ற கருத்துகளுடன் மோத வேண்டும். என்ன சரியான ஒரு அறிஞர்களாக இருந்த என்ன செய்யணும்? சரி வாங்க அருண் சித்தார்த், நாங்க ஒரு விவாதம் ஒன்று செய்வோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும், அந்த லேட்டரல் திங்கிங் இருக்கும். அது எதுவுமே இங்க இல்லையே. இன்னைக்கு பாருங்க, என்ன வேலையற்ற பட்டதாரிகள் சொல்லி என்ன ஒரு இந்து நாகரிகமும் இந்த பாடங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு ஃபேக்கல்டி இருக்கு, ஒரு சதத்துக்கு முதலாவது ஃபேக்கல்டி. இன்றைக்கு உலகம் ஏஐயும் எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபேக்கல்டி இங்க உருவாக்கப்படுதான்னு பாருங்க. இல்ல, மிக மிக மோசமான நிலையில அவல நிலையில இருக்கு இந்த யாழ் பல்கலைக்கழகம். இதை விட தென்னிலங்கையில இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எவ்வளவோ அட்வான்ஸா செஞ்சு கொண்டிருக்கு. எங்களை டிபேட்டுக்கு இந்த அரசிலேயே எவ்வளவோ இடங்கள்ல கூப்பிடுறாங்க. நாங்க இந்த அரசை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த வெளி சிங்கள அரசியல்ல இருக்கு. நீங்கள் மாற்று சிந்தனையாளர்களுடன் கருத்தாட முடியும். இங்க எதுவும் அதான் நான் சொன்னேன், என்ன 7 வருஷமா யாழ் ஊடக மையம் தடை செய்திருக்கா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அறிவார்ந்த தளத்துல இந்த சமூகம் நிக்குது. இது இன்னும் அந்த ராஜினியை முறிந்தபனை புத்தகத்துக்காக சுட்டு கொண்டார்களோ அதே மனநிலையில இருந்து வெளியில வரல இந்த பல்கலைக்கழகம். இது என்னைக்கு வெளியில வருதோ அன்றைக்குதான் இந்த சமூகத்திலையும் சில காத்திரமான மாற்றங்கள் உருவாகும். நன்றி அருண் சித்தார்த் அவர்களே. நம்மோடு உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த விடயங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு என்ன சொல்வது, ஒரு சவால் மிக்க அரசியல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. அது சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் தளத்திலும் நீங்கள் மிக தீவிரமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றிக்கும் அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தை ஒதுக்கியமோடு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியதற்கும் அது மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு அளித்த பல சவால்களுக்கு மத்தியில நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பார்கள், நீ ஏன் அவரை கூப்பிட்ட நீங்க தளத்தை உருவாக்கி தந்ததுக்கு நன்றி. ஜெய்பீம். வணக்கம். நன்றி, வணக்கம். அருமை. ஆம் நேயர்களே, ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சுவடுகள் நிகழ்ச்சியில் இதுவரை மறைக்கப்பட்ட சம்பவங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று திரு அருண் சித்தார்த் அவர்கள் வழங்கிய கருத்துக்களோடு இணைந்திருந்தீர்கள்.